சொல்லுங்க அஜித். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஹலோ சார், கிட்டப்ல புட் மெத்தடு கெட் டெலிட் மெத்தட் பார்த்தோம் சார். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் கிவன்ல லாக் ஆல் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த லாக் ஆல் இருக்க வேல்யூஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு சில டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் சார். அதுக்கப்புறம் பேலோட கான்செப்ட் பார்த்தோம். வெரி குட். அப்புறம் ஜேசன் பாடி ஜேசன் அரே கான்செப்ட் பார்த்தோம். சூப்பர். ஓகே, மீட் பண்ணிக்கோங்க. காயத்ரி, பேலோட்னா என்ன? காயத்ரி, are you there? ஓகே, லோகேஷ். சரி, மீட் பண்ணிக்கோங்க லோகேஷ். ரமேஷ் பாபா. சார் நான் இன்னும் லாஸ்ட் வீக் கிளாஸ் ரிவைஸ் பண்ணல சார். ஏன் பண்ணலாம்? ஃப்ரைடே ஈவினிங் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே கிளாஸ் இப்போ சடனாக ஃப்ரைடே வச்சுட்டாங்க, இன்னும் எடுத்து பார்க்கல. சரி, ஓகே, இன்னைக்கு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகே, எப்பவுமே அலர்ட்டாக இருங்க. ஓகேவா? ஓகே சார். முகமது ஆசிஃப். முகமது ஆசிஃப் இருக்கீங்களா? ஆன்சர் தெரிஞ்சாலும் தெரியனாலும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகேவா? அன்மியூட் பண்ண ஆன்சர் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்மியூட் பண்ணாம இருக்காதீங்க எல்லாரும். ஓகேவா? முகமது லுக்மன் இருக்கீங்களா? நான் பேசி எல்லாருக்கும் ஆடிபிளாக இருக்குல்ல? ஓகே, சரி, பிக் பண்ண வேண்டாம். ரேண்டமாக யாராவது சொல்லுங்க. பேலோட் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சொல்லலாம். பேலோட்ல என்ன சார்? சொல்லுங்க. ரெண்டு பேரும் சொல்றீங்க. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, சரி, லோகேஷ் ட்ரை பண்ணுறாரு. ஓகே தான். இன்னொருத்தர் யார் சொல்கிறீங்க? பிரேம். சொல்லுங்க பிரேம். இது பேலோட் கான்செப்ட் வந்து நம்ம செல்லிங்ல பேஸ் கிளாஸ் யூஸ் பண்ற மாதிரி. இதுல வந்து ஜேசன் பாடி வந்து தனியா ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு, ஓகே, அதை வந்து நம்ம இந்த மெத்தடுக்குள்ள வந்து கால் பண்ணி எடுத்து கொண்டு வரோம். ஓகே, பெருசா இருக்கும்போது பாடி ஜேசன் பாடி வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும்போது கோட்ஸ் பெருசா இருக்கும்போது இதை யூஸ் பண்றது ஈஸியா. ஓகே, சூப்பர். ஓகே, மீட் பண்ணிக்கலாம். பிரதீப். பிரதீப், நீங்கள் தானே கேட்டிருந்தீங்க அந்த கெட் மெத்தடா? நீங்கள் தானே? பிரதீப், கேட்குதா நான் பேசுறது? கேக்குது சார். நீங்கள் தானே அந்த போன வீக் கேட்டிருந்தது, என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி கெட் மெத்தட் இன்னொரு மெத்தட் நீங்கள் வேறு யாரும் கேட்டிருந்தீங்க நினைக்கிறேன். ரெண்டு ஆக்சுவலாக டூ டாபிக்ஸ் கிரியேட் பண்ணது அப்படின்னு கேட்டிருந்தேன் சார். ஓகே, கிளாஸ் முடியும் போது லாஸ்ட்டாக கேளுங்க. ஓகே, எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, சொல்கிறேன் நான். ஓகே சார். ஓகே, மீட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோன்றது சின்ன ரீகால் பண்ணுறேன். ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, சரியா? முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறீங்க, ஓகே தான். பட் இருந்தாலும் பேலோட என்னென்னு கிளியராக வந்துட்டு பாருங்கள். அதாவது விஷுவலாக பார்க்குறத விட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். நமக்கு வந்துட்டு அந்த ஆன்சர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தெரியணும், சரியா? எக்லிப்ஸில் தான் எனக்கு பண்ண தெரியும், டக்கு வேறு மாதிரி பண்ண தெரியாது அப்படின்னா வந்துட்டு கஷ்டம். ஓகே, இப்போ நான் மறுபடியும் அந்த ஜேசான்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த போஸ்ட் கெட்டு எங்கள் இந்த டாக்குமெண்ட் நோட் பேட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதில் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கரெக்டாக இந்த நோட் பேட் தான் நம்ம கிளாஸ்க்கு யூஸ் பண்ண நோட் பேட். ஸோ இந்த HTTP புட் கெட்டு டெலிட்டட், ஸோ இந்த ரிமைனிங் மூணுமே பார்த்தோம். ஸோ ரிமைனிங் HTTP மெத்தட்ஸ் இல்லையா? ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் அடுத்த டாபிக்ஸ்லாம் வந்தோம். பேஸ் ஆஃப் இம்போர்ட், ப்ரியாரிட்டி டேக்ஸ், அப்புறம் வந்துட்டு லாக் ஆல், அப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அண்ட் ஸ்டேட்டஸ் கோடு பேஸ், எப்படிலாம் ஸ்டேட்டஸ் கோடு வந்துட்டு நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். வேறு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பேஸ் அண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் டு பெர்ஃபார்ம் திஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, இந்த கண்ட்ரோல் +2 எதுக்கு சொல்லியிருந்தோம்? ஸோ இது ரிட்டர்ன் டைம் எடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த 10th பாயிண்ட்லேருந்து தான் ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா? இந்த 9 பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. போஸ்ட்மேன்லேயே பண்ணியிருப்பீங்க, ஈவன் ஃபங்க்ஷனில் யூஏயில் அந்த ஆட்டோமேஷன் மேனுவல் அங்கேயுமே பண்ணியிருப்பீங்க, ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? பட் ஆனால் இந்த அசெட்லாம் அங்கேயே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்துட்டு ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும், சரியா? இது ஃபுல்லாக API பிலாங். ஓகேவா? ஸோ இது கீழே வரும்போது பேலோட், ஜேசன் பார்சிங் என்ன, ஜேசன் ஆப்ஜெக்ட், ஜேசன் அரே. ஸோ போன வீக் நோட் பண்ணாதவங்களா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ பேலோட்னா என்ன அதெல்லாம் பார்த்தோம் சரியா. இப்போ நான் ஒன்று ஒன்றா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படியே நெக்ஸ்ட் டாபிக் இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா. ஸோ பேலோட்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் பாடி இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது ஒரு பேலோட் ஓகேவா. ஸோ அப்போ இது எப்படி நான் பேலோட் சொல்கிறேன் ஓகேவா. ரெக்கார்ட் ஆகுதா. ஸோ இது எப்படி நான் பேலோட் சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல இந்த பேலோட்னா என்னன்றது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இது ஏன் பேலோட் சொல்கிறோன்றதை பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு 4 HTTP மெத்தட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் யூஸ் பண்ணுற நம்ம பாஸ் பண்ணுற ரெக்வஸ்ட் பாடி நம்ம தனியாக பாஸ் பண்ணுவோம். எய்தர் இட் வில் பி இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஓகேவா, இன் விச் ஸ்ட்ரக்சர் அது ஒரு ஜேசான் ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணும் ஓகேவா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஜேசான் ஓகே. XML ஜேசன் நிறைய இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஜேசன் ஃபார்மேட்டில் தான் சென்ட் பண்ணுறோம். அதில் என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கில் இருக்கும், இன்டீஜர் இருக்கும், என்ன வேணா இருக்கலாம் ஓகேவா. ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ அந்த டேட்டா டைப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட் வந்து ஜேசான் ஃபார்மேட். ஸோ அப்படி பாஸ் பண்ணுற ஜேசான் ஃபார்மேட் உடைய ரெக்வஸ்ட் பாடி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப் டெஃபினேஷன் கிளாஸில் கொடுக்காம தனியாக வந்துட்டு பேலோட் மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அப்போ பேலோடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பேலோடில் ரெக்வஸ்ட் பாடி எல்லாமே இருக்கும். ரெக்வஸ்ட் பாடி இன் சென்ஸ் எது சொல்கிறேன்னு புரியுதா. இது சொல்கிறேன் சரியா. ஸோ இது யார் நம்ம இது வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், இது வந்து ரெக்வஸ்ட் பாடி கரெக்டாக. இது எங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல பாடியில் பாஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த ரெக்வஸ்ட் பாடி வந்துட்டு டேரெக்டாக நம்ம உள்ளே பாஸ் பண்ணாமல் அதுக்கு தனியாக ஒரு பேலோட் அப்படின்ற ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம அங்கே வந்துட்டு எல்லா என்டையர் ரெக்வஸ்ட் பாடியுமே அங்கே மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம சின்ன ஒரு சோர்ஸை வந்து இன்வோக் பண்ணுறதுனால ஒரு சிங்கிள் லைனில் இருக்குது உங்களுக்கு ரெக்வஸ்ட் பாடி ஓகேவா. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனில் எந்த ஆஃபீஸில் ஏபி டெஸ்டிங்கில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக சின்ன ப்ராஜெக்டே எடுத்து பண்ணுறீங்கனாலும் ரெக்வஸ்ட் பாடி வந்து இப்படி இருக்காது. ஒரு சின்ன ஒரு பேஸ் ரெக்வஸ்ட் பாடியே இது இவ்வளோ பெருசு இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரே ஒரு எம்ப்ளாயி டிசிஎஸ் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரெக்வஸ்ட் பாடி இருக்குது ஓகேவா. ஸோ இதுமாதிரி என் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் பாடி வந்துட்டு உங்களுடைய கோடிங்கில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது n number of request body with n number of methods are available in a particular class. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாமே தனியாக அந்த ரெக்வஸ்ட் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம தனியாக பேலோட் அப்படின்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இன்னும் நம்ம கோடிங் பண்ண இன்னும் பேலோட் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, பேலோடில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம கோடிங் பண்ணும்போது லைவாக பார்த்துட்டே வரலாம் ஓகேவா. ஆஸ் ஆஃப் நோ இது தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் பேலோட். ஸோ பேலோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன் ஓகேவா. இன்டர்வியூ கொஸ்டினில் பேலோட் வந்துட்டு அது ஆட்டோமேஷன் சைடில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பேலோட்னா என்ன அப்படின்றது கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகே டன். ஸோ அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்னது வேறு என்ன பார்த்தோம். ஸோ ஜேசான் பார்சிங் ஓகே. ஜேசான் பார்சிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜேசான் பார்சிங்னா என்ன நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, நமக்கு ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்துட்டு நம்ம வந்து பார்ஸ் பண்ணணும் ஓகேவா. பார்ஸ் இன் த சென்ஸ் நம்ம ஒவ்வொரு ஃபீல்டையுமே வந்துட்டு வேலிடேட் பண்ணணும் ஓகேவா. எய்தர் ரெக்வஸ்ட் பாடி, ஃபியூச்சரில் நம்ம ரெஸ்பான்ஸ் பாடியை கூட வேலிடேட் பண்ணுவோம் சரியா. இங்கே ஆஸ் ஆஃப் நம்ம பேலோடில் வச்சிருக்கிறது வந்துட்டு ரெக்வஸ்ட் பாடி தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. யாரும் செட் பண்ணியிருக்கிறது ஓகே. ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ரெஸ்பான்ஸ் பாடியை கூட நம்ம வந்து ஸ்டப் பண்ணுவோம் ஓகேவா. அதுவே ஸ்டப்பிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்கர்லலாம் வந்துட்டு சிக்கன் பர்கர் என்ன வெஜ் பர்கரா, அதில் வந்துட்டு நடுவில் அந்த 2 பர்கருக்கு நடுவில் 2 பன்னுக்கு நடுவில் என்ன இருக்கும், அது என்னன்னு சொல்லுவாங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்லப்பா சொல்லுங்க. பர்கர் சாப்பிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்துருப்பீங்களா. தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னா கேட்குதா நான் பேசுறது. கேக்குது சார். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஸ்டப் பண்ணுவாங்க ஓகே, ஸ்டப்பிங்னு சொல்லலாம் ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னேன் ஓகே. பர்கர் என்ன வச்சுட்டு பேலோட மறந்துடாதீங்க சரியா. ஸோ அதுமாதிரி ரெக்வஸ்ட் பாடியாக இருந்தாலும் சரி, ரெஸ்பான்ஸ் பாடியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஸ்டப்பிங் பண்ணுற ஏரியாலாம் நமக்கு இந்த ஏரியாவில் தான் நம்ம ஸ்டப் பண்ணுவோம் ஓகேவா. அந்த ஸ்டப்பிங்னு சொல்லுவாங்க. அது ஏபி டெஸ்டிங்கில் இந்த ஸ்டப்பிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா. ரெக்வஸ்ட் பாடி அங்கே போய் போட்டேன் இங்கே போய் போட்டேன் அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. ரெக்வஸ்ட் பாடியை நான் பேலோடில் ஸ்டப் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லணும் ஓகேவா. ஸோ டெக்னிக்கலாக வந்துட்டு மூவ் பண்ணுங்க ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்க இந்த ரெக்வஸ்ட் பாடி வந்துட்டு நான் வந்து பார்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுமே நான் வேலிடேட் பண்ணி பார்க்கலாம், என்னால் பார்க்க முடியும் ஓகேவா. ஸோ அதுக்காக வந்துட்டு தனித்தனியாக பார்க்குறது அந்த கான்செப்டில் நம்ம போனாட்டி பேசியிருப்போம் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஓகே. பார்ஸ் பண்ணி பார்க்கறதுனால அது பேர் ஜேசான் பார்சிங் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஜேசான் வேலிடேட்டர் என்ன, ஆன்லைன் எடிட்டர்னா என்னன்றதை நான் கோடிங் பண்ணும்போது லைவாக சொல்கிறேன் ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட்.
ஜேசன் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஜேசன் அரேனா என்னன்றது பார்த்தோம். யாராவது ஒருத்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஜேசன் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஜேசன் அரேக்கும் என்ன வித்தியாசம்? ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கீ வேல்யூ பேர்ல இருக்கும். வெரி குட். மேப் கான்செப்ட் மாதிரி இருக்கும். ம் ஜேசன் அரே வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் டைப்ல இருக்கும். கரெக்ட். ஜேசன் அரேக்குள்ளேயும் ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து ஸோ அப்போ ஜேசன் ஆப்ஜெக்ட் எதை வச்சு நம்ம எந்த ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணுவோம், ஜேசன் அரே வந்துட்டு எந்த ப்ராக்கெட் வந்துட்டு டினோட் பண்ணுவோம்? கர்லி பிரேஸ் வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் சார். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் பேசிக்காக வந்துட்டு ஜேசன் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஜேசன் அரேனா என்னன்னு முதல்ல தெரியும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். ஓகே சரி. அப்போ ஓகே. ஸோ இப்போ இது வந்துட்டு என்னது, அவர் சொன்ன மாதிரி கீ வேல்யூ பேரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதில் தான் இருக்கும் ஆப்ஜெக்ட்ன்றது. ஜேசன் அரேயும் அப்படி தான் இருக்கும். பட் எதால் நம்ம வந்துட்டு அதை பார்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு தான் பார்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் இருக்குது நம்மளுடைய ரெக்வஸ்ட் பாடியில் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு பேலோட் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ இங்கே இருந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம், டேஷ்போர்ட் அப்படின்றதுக்குள்ளே எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ டோட்டலாக எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை ஜேசன் அரே இருக்குது அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதில் கொஞ்சம் கிளியராக பார்க்கணுன்னா ஒரு ஃபைலாகவே உள்ள சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். நான் எதை வச்சு சொல்கிறேன், கர்லி பிரேஸ் வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது, அப்போ இது ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து எங்கே முடியுது, ஸோ எண்ணில் இங்கே முடியுது. கரெக்டாக? ஸோ அப்போ இது ஒரு என்டையர் ஜேசன் ஆப்ஜெக்ட். அப்போ அதுக்குள்ளே எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட், எத்தனை ஜேசன் அரே இருக்குது அப்படின்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஓகே, கர்லி பிரேசஸ் சொல்கிறேன். அப்போ இது ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்னது, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே ஒரு அரே இருக்குது. அரே அங்கே ஆரம்பித்து எங்கே இருக்குது, எங்கே முடியுது, இங்கே முடியுது. ஓகேவா? ஸோ அரே இங்கே இருக்குது, எல்லாம் தெரியுதா, வியூ பண்ண முடியுதா? ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த அரேக்குள்ளே எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 3 ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, விச் இஸ் செப்பரேட்டட் பை கமா. ஓகேவா? ஸோ இந்த கமா வச்சு தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதோடைய ஜேசன் ஆப்ஜெக்ட் எங்கே ஆரம்பிச்சு எங்கே எண்ட் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் கிளியர் ஆகிடுங்க, இதில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ ஸ்லோவாக எதுக்கு எடுக்கிறேன்னா இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இப்போ அப்கமிங் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதனால தான் வந்துட்டு இது இன்னும் தெளிவாக சொல்லிவிட்டு திருப்பி இன்றைக்கி எடுக்க போகிற கிளாஸில் என்ட்ரு ஆக போகிறேன். சரியா? ஓகே ஃபைன். வேறு என்ன பார்த்தோம், டிபெண்டன்சிஸ். ஓகே, இது எல்லாருமே பண்ணிட்டீங்களா? இந்த டிபெண்டன்சிஸ்லாம் உங்களுக்கு form.xml போட்டிங்களா? ரெஸ்ட் அஷ்யூர்ட், ஜேசன் பாத், ஜேசன் ஸ்கீமா வேலிடேட்டர், XML பாத் அண்ட் ஜேசன் சிம்பிள். ஓகேவா? சரி, இப்போ இந்த டிபெண்டன்சிஸ்லாம் எதுக்கு, இப்போ அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போது நார்மலாக என்னுடைய கிளாஸ்க்கு வரேன். நம்ம லாஸ்ட் வீக் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா? இந்த கிளாஸ் ஜேசன் பாத் டாட் ஜாவா இங்கே இருக்கு. ஸோ மற்ற கிளாஸில் நான் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ அப்போ முதல்ல நான் வந்துட்டு என்னுடைய டிபெண்டன்சிஸை நான் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண டிபெண்டன்சிஸ் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இது வரைக்கும் ஜேடிட் இருக்குது, வேறு யார் இருக்கா, அதெல்லாம் டெஸ்ட் என்ஜி இருக்காரு, ரெஸ்ட் அஷ்யூர்ட் இருக்காரு. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய டிபெண்டன்சிஸ் தான் வேணும். அப்போ நமக்கு வேறு யார் இப்போ தேவைப்படுறது, ஜேசன் பாத். ஓகேவா? ஸோ நான் போயிட்டு ஜேசன் பாத் டிபெண்டன்சியை மேவன் சென்ட்ரல் ரெபாசிட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஜேசன் பார்த்து ஜேசன் ஸ்கீமா வேலிடேட்டர். ஓகே, இங்கே ஜேசன் ஸ்கீமா வேலிடேட்டர். ஸ்கீமா வேலிடேட்டர். ஓகேவா? ஸோ நான் இங்கே இருந்து ஜேசன் பார்த்து எது இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் எல்லாருக்கும். ஸோ 4.40. ஓகேவா? ஜேசன் பாத்தில் இந்த ஐக்கான் ஞாபகம் போயிட்டு நான் அதோடைய டிபெண்டன்சி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே எடுத்து வந்து வேலிடேட்டர். ஸோ அதுவும் நம்ம இந்த ஐக்கான் தான் சொன்னோம். IO.REST-assured அதுலேயும் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, எங்கே பாசிங். ஓகே, ஸோ ஜேசன் ஸ்கீமா வேலிடேட்டர் எடுத்தாச்சு. வேறு என்ன இருக்குது, யாரும் சொல்லுங்கள். XML path. XML path. வெரி குட். ஸோ இன்னும் ஒன்று ஜேசன் சிம்பிள். அவ்வளோதான். சரியா? ஸோ XML பார்த்து அண்ட் ஜேசன் சிம்பிள் ரெண்டுமே எடுக்க போகிறோம்.
ஓகே எக்ஸ்எம்எல் பார்த்து இதை எடுத்துக்கலாம். going to tell org json simple. Okay, so I'm going to take this 0.4 for json simple. So in Eclipse the first one and XML path. I'm going to take this. I'm going to paste it here. Okay, wow. Okay, save so that it will try to get all the jar files from this. Okay, wow. So இங்க வந்து லைக் jar files னே தனியா கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே லோட் ஆகுதுன்றது இங்கே ஸோ அது லோட் ஆகி முடியட்டும். சரி, இப்போ ஸோ ஒரு பே லோடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் பே லோடுன்னு இருக்கு கரெக்டா? ஓகே, டேஷ்போர்ட், டோட்டல் சேலரி, கம்பெனி, ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டோட்டல் சேலரி, கம்பெனி, ப்ராஜெக்ட் இது மூணுமே இந்த 3 ஃபீல்டில் எது கீழே வருது? Dashboard. சூப்பர். ஸோ டேஷ் பை டீடைல்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட்ல வர எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட். எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட்ல இருக்க 3 ஃபீல்ட் நேம் சொல்லுங்க. Name, salary, and name, salary. வெரி குட். நேம், சேலரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சரி. ஸோ இப்போ இந்த பேலோடில் வந்துட்டு முதல்ல கிளியர் ஆனால் தான் இப்போ நம்ம எடுக்க போகிற கான்செப்ட் புரியும். ஓகேவா? சரி, நான் 1 by 1 கேட்குறேன். பிக் பண்ணோன்னா ரேண்டமாகவே சொல்லுங்கள். ஓகேவா? எம்ப்ளாயி டீடைல்ஸில் இருக்க தேர்ட் ஜேசன் ஆப்ஜெக்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் சொல்லுங்கள். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி டீடைல்ஸில் இருக்க 9. ஸோ 9. ஓகேவா? மீட் பண்ணிக்கோங்க. ஸோ மீட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து இது. ஓகேவா? யார்? நேம் வந்து டோனி. செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் யார்? ஜான். நேம் ஜான் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு வேறு யாருன்றதுனால நான் அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் யார்? இங்கே கர்லி பிரேசஸ் ஆரம்பிச்சு இங்கே முடியுது இல்லையா? ஸோ பீட்டர்ன்றவர் தான் வந்துட்டு இதுதான் தேர்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் நமக்கு. ஓகே, நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸில் இருக்க தேர்ட் ஜேசன் ஆப்ஜெக்டோடைய எக்ஸ்பீரியன்ஸுடைய கவுண்ட் கேட்டேன். ஓகே, ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க 9. ஓகே சரி, எம்ப்ளாயி டீடைல்ஸோடைய செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டோடைய சேலரியோடைய கவுண்ட் என்ன? 70,000. ஓகே, அவருடைய நேம் ஜான். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதுல? ஓகே, டேஷ்போர்டுடைய செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய கம்பெனி நேம் என்ன? TCS. யார் சொன்னது? டிசிஎஸ். ஓகே சரி, டிசிஎஸ் சொல்லியிருக்கீங்க கரெக்டா? ஸோ நான் கேட்ட கொஸ்டின் என்னது? டேஷ்போர்டுடைய செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய கம்பெனி நேம் கேட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ டேஷ்போர்டில் முதல்ல எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் டேஷ்போர்டுடைய ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்லை சார். ஸோ அப்போ இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்டா செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டா? ஃபர்ஸ்ட் தான் சார். ஸோ அப்போ நான் இதில் செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டே இல்லை. ஓகேவா? நான் வாலண்டியராக தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? கம்பெனி நேம் கேட்டால் டிசிஎஸ் கரெக்டு தான். கம்பெனி நேம் டிசிஎஸ் தான். பட் டேஷ்போர்டுடைய செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் நான் கேட்டேன். ஓகேவா? ஆனால் நம்ம கிட்ட இங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இதில் சின்ன பார்க்க ஈஸியாக இருக்கும். மேலோட்டமாக பார்க்கும்போது வியூவில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தானே, இந்த கான்செப்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி தான் மைன்யூட்டாக வந்துட்டு நம்ம மிஸ்டேக்கை வந்துட்டு விடுவோம். ஓகேவா? ஓகே சரி, இதில் கேட்ட கொஸ்டின் போதும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். எம்ப்ளாயி டீடைல்ஸுடைய செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய சேலரியும் ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய சேலரியும் சேமா இல்லையா? அது ட்ரூவா ஃபால்ஸா? சேம். ஓகே, எம்ப்ளாயி டீடைல்ஸுடைய ஜேசன் தேர்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய நேமும் ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய நேமும் சேமா இருக்கா இல்லையா? ட்ரூவா ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஓகே, கிளியர் ஆயிடுச்சுல? ஸோ இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எந்த இடத்துல கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இவருடையது இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ஆரம்பிச்சதுன்னா இவருடைய கர்லி பிரேசஸ் எங்கே க்ளோஸ் ஆகுது. இதில் தான் நீங்கள் உங்களுடைய விஷுவல் எல்லாமே இருக்கணும். ஓகேவா? ஸோ
இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது கர்லி பிரேசஸில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அது வந்துட்டு இங்கே க்ளோஸ் ஆகுதுன்றதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு வேலிடேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் பார்ஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு ஃபீல்டையுமே. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே இப்போ நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை ஜேசன் அரே இருக்குது, ஜேசன் அரேக்குள்ளே எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எத்தனை ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டும் இந்த ஃபீல்டும் சேமாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நார்மலான ஒரு கொஸ்டின்ஸ்க்குலாம் நமக்கு ஆன்சர் சொல்ல தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிற சில கோடிங்ஸ்க்குலாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ பேலோடில் எல்லாருமே தரவாயிட்டீங்க, கரெக்டாக தானே? நமக்கு கன்ஃபியூஷன் வராதுல்ல? கிளியர் சார். சூப்பர். எஸ் சார். வெரி குட். இப்போ வந்துட்டு கான்செப்ட் போகலாம். ஸோ இப்போ ஜேசான் பாத். ஓகே. இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு டிபெண்டன்சிஸ்லாம் வந்துட்டு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் எடுத்தாச்சு, சேவ் கொடுத்தாச்சு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? சாரி, ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டு ஓகே. ஸோ அப்போ அதோடைய நேம் வந்துட்டு நான் மெத்தட் ஒன்று நினைக்கிறேன். ஸோ இதோடைய இது வந்துட்டு நம்ம இதில் ரன் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் ஸ்டேஜில் ரன் பண்ணுறோம். அண்ட் வி ஆர் டூயிங் அ ப்ராஜெக்ட் இன்சைட் த டெஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரேம். ஓகே. நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஆட்டோமேஷனுடைய செகண்ட் பார்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓவர் ஆயிடுச்சு. இதுலேருந்து தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங். ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பண்ணி முடிக்கிறீங்களோ, இல்லை லோக்கலில் எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் பண்ணுறீங்களோ, சீக்கிரமாக நீங்கள் எப்படி டெஸ்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த பேஸ்லேருந்தே நல்லா கவனிங்க. ஓகே. நான் இம்போர்ட் பண்ணதில் ஜேசன் பாத் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணியிருப்பேன். எங்கே இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஜேசன் பாத் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜேசன் பாத்துடைய ப்ரீ டிஃபைன் கிளாஸை நான் இப்போ வந்துட்டு இங்கே கால் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ஜேசன் பாத், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற JP1 ஈக்குவல் டு நியூனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆல்ரெடி நிறையா மெத்தட் வந்துட்டு ஒரு நிறைய சூப்பர். ஸோ allocate நியூ மெமரி. சரியா? ஸோ ஜேசன் பாத் JP1 இஸ் ஈக்குவல் டு நியூ ஜேசன் பாத். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த நல்ல எடுத்துருங்க சொல்கிறோம். ஓகே. நார்மலாக இந்த ஜேசான் பாத்துனா என்ன, அதாவது ஜேசான் பாத்துனா என்ன அதோட மீனிங் கேட்கல. இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணியிருக்க அந்த ஸ்ட்ரக்சர் என்னது, இது எதை டினோட் பண்ணுது? கிளாஸா, மெத்தடா, அந்த மாதிரி கேட்குது. கிளாஸ். ஓகே. இது கிளாஸ்ன்னு சொல்லலாமா, ப்ரீ டிஃபைன் கிளாஸ்ன்னு சொல்லலாமா? Predefined class. Okay. What is mean by predefined class and what is mean by class? Classes which we created, it contains collection of object and method. If it is predefined, it is already in the packages. Super. What is mean by predefined class? What I said, sir, it is already inbuilt. That is why we added that dependencies. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு யார் லோகேஷ் வந்ததா இப்போ? ஆமாம் சார். சூப்பர். ஸோ இப்போ ரிமைனிங் எல்லாருமே கவனிங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஸோ இது வந்து ஜேசன் பார்த்துங்கிறது நம்ம ப்ரீ டிஃபைன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ரீ டிஃபைன் கிளாஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம இம்போர்ட் பண்ண டிபெண்டன்சியில் இருக்க ஜார்ஜ்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ அது ப்ரீ டிஃபைன்டாக ஜேசன் பார்த்துக்குள்ள, ஜேசன் பார்த்துன்ற ப்ரீ டிஃபைன் கிளாஸுக்குள்ள செட் ஆஃப் மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா? ப்ரீ டிஃபைன்டாக மீனிங் என்ன? ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கிளாஸில். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு சில நேரத்தில் அதோடைய மெத்தட்ஸ் வந்து நம்மளால் இந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படிலாம் அடிச்சிங்கன்னா உங்களால் அந்த மெத்தடை வந்துட்டு வியூ பண்ண முடியுது. ஓகேவா? ஓகே. அப்போ நார்மலாக கிளாஸ்னா என்னன்னா, நார்மலாக நீங்கள் கிளாஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்களா, அதுதான் கிளாஸ். ஓகே. ஜேசன் பார்த்து நம்ம ஒரு ஜேசன் பார்த்துட்டு ஒரு கிளாஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோமா, ஸோ அது வந்துட்டு கிளாஸ் நேம் சொல்லலாம். இது வந்து நார்மல் கிளாஸ். ஓகேவா? இது வந்து ப்ரீ டிஃபைன் கிளாஸ். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சார். கிளாஸ் நேம் தப்பா வச்சிருக்கீங்க சார். பாஸ்கல் ஸ்டாண்டர்ட்னு சார். அது கரெக்ட். சூப்பர். ஸோ இந்த மாதிரி மைனிட்டான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப உஷாராக இருங்க. ஓகே. ஸோ பாஸ்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். சரி. ஓகே. லோகேஷ் சொல்லுங்க பார்ப்போம். இது இந்த இடத்துல எரர் அடிக்கிறதுனால சொல்கிறீங்க கரெக்டா, இல்லைன்னா நான் நேச்சுரலாக சொல்கிறீங்களா கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்? சார் அங்கே அது அதனால இல்லை சார். நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாண்ட் வச்சுருக்கீங்க சார். ஸோ அதில் கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதுக்கிட்ட நான் கர்சரை வைக்கிறேன். என்ன எரர்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஆட் ஆர்குமெண்ட் டு மேட்ச் ஜேசன் பாத் ஃபைல். ஓகேவா? ஸோ அந்த ஜேசன் பாத் நம்ம அந்த ப்ரீடிஃபைன் கிளாஸை கால் பண்ணோம் இல்லையா, ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபைல் ஆட் பண்ணலாமா,
செட் ஆஃப் மெத்தட்ஸ் காமிக்குது பாருங்க இதில் தெரியுதா உங்களுக்கு லிஸ்ட்டு இன்புட் ஸ்ட்ரீம் ஆட் பண்ணலாமா ரீடரா சார் ஒரு டவுட் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு சார் அந்த கிளாஸ்க்கு திருப்பி இதே பேரை வச்சிருக்கீங்க அதுவே தானே ஒரு எரருக்கு காரணம். ஸோ அது இதோடைய எரர் காரணமா? அங்கேயும் கூட ஒரு கிளாஸ் வந்து பாஸ்கல் ஸ்டாண்ட் காமிக்கல இங்க ஸ்மாலா வச்சிருக்கிற காரணம் அதுதான். சரி ஓகே. மேபி தானே. சரி அப்போ அதை பார்த்துடலாம். சரி இப்போ இதுக்கான ஆன்சரை பண்ணிவிட்டு இவர் கேட்ட கொஷினுக்கு அதான் ஆன்சரா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே சரி இப்போ இது ஏதோ ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ண போது இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஓகேவா? பரவாயில்ல, எல்லாரும் ஏபி டெஸ்ட் ஆகிட்டீங்க போலயே. சூப்பர். சரி இது என்னன்றதை பார்த்துடலாம் முதல்ல. இது வந்துட்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண சொல்லுது. அப்போ இது என்ன சொல்லுவதுன்னா நமக்கு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து உள்ள பாஸ் பண்ண சொல்லுது. இதோட நேச்சுரலாக இதோட டெக்னிக்கலாக மீனிங் கவனிங்க. ஜேசான் பாத் அப்படிங்கிறது நம்மளுடைய பாத்தை வந்து பாஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்க அந்த ஜேசான் பாத்தை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் வேணும். எந்த இடத்துல போய் பாஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நமக்கு இந்த எரர் த்ரோ பண்ணுது. ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்துட்டு ஃபைலாக பாஸ் பண்ண போகிறீங்களா இன்புட் ஸ்ட்ரீமா ரீடரான் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அங்கே டிஃபால்ட்டாகவே நமக்கு காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த பேலோடையே இங்கே பாஸ் பண்ண போகிறேன். பேலோட யார்? பேலோட டிஃபால்ட்டாக தனியாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிளாஸில். ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக. லைக் செட் ஆஃப் ஜேசன் காம்பினேஷன்ஸ் செட் ஆஃப் ஜேசன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஜேசன் அரே. ஓகேவா? ஸோ இப்படி இருக்க ஒரு ரெக்வஸ்ட் பாடியை நம்ம வாலண்டியராக வந்துட்டு பேலோடில் ஸ்டப் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த பேலோட நான் வந்துட்டு இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ பாஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிக்குதான்றது முதல்ல செக் பண்ணலாம். ஓகே நான் இது எப்படி பாஸ் பண்ணலாம்? யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஜாவா நிறைய படிச்சிருப்பீங்க, கோடிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜாவா பேசிக் கான்செப்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இதோடைய பேலோட நான் அங்கே பாஸ் பண்ணணும். பேலோடுனா யார்? கிளாஸ் நேம் வந்து பேலோடுன்னு இங்கே செட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. கிளாஸ் நேம் பேலோடு. உள்ளே யூஸ் பண்ணுற மெத்தடோட நேம் யார்? எம்ப்ளாயி டிசிஎஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நாங்கள் பாஸ் பண்ணோம். ஆக்சுவலி இதை வந்துட்டு வேணால் க்ரீன்ஸ்ன்னு மாற்றிக்கலாமா? எம்ப்ளாயி க்ரீன். ஓகே எம்ப்ளாயி. ஸோ ஆன்சர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஆர்குமெண்ட், இந்த ஆர்குமெண்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும்? அப்போ பேலோட் டாட் எம்ப்ளாயி க்ரீன்ஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ அதோடைய கிளாஸ் நேம் ப்ளஸ் அதோடைய மெத்தட் நேம். ஸோ அப்போ நான் அதை பாஸ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றது செக் பண்ணலாம். ஸோ பேலோட் டாட் டாட் வச்சோடனே வந்துருச்சா? அதில் இருக்க மெத்தட் எல்லாமே நம்ம த்ரோ பண்ணுது. ஸோ எம்ப்ளாயி க்ரீன்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஜேசான் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்டோட நேம் JP1. ஸோ நியூன்றது மெமரி அலோகேஷன். இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஜாவாவில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா தான் இங்கே புரியும். ஓகே ஊப்ஸ் கான்செப்டா இதில் அங்கே நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதிலலாம் வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஜேசான் பார்த்து இன்சைடில் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் யார்? இது வந்து கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம். நோட் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கணும். ஓகே வேறெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ என்ன பண்ணணும், என்னால் வந்துட்டு அந்த பேலோட, அதாவது அந்த பேலோடில் இருக்க மெத்தடை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அப்போ அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுன்னா என்னால் அந்த மெத்தட்குள்ளே இருக்க ஃபீல்டுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அக்செப்டடா? என்னப்பா அக்செப்டடான்னு கேட்டால் நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்னால் வந்துட்டு அப்போ ஒவ்வொரு ஃபீல்டுடைய வேல்யூ என்னால் வேலிடேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி வேலிடேட் பண்ண முடியுன்றதை இப்போ லைவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு 4 கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய நோட் பேடில் ஸோ சில சினாரியோஸ்லாம் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சினாரியோஸ் வந்துட்டு இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லைவாக we are going to apply these scenarios in our JSON path topic. ஓகேவா? ஸோ இந்த 4 சினாரியோஸை நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே இதில் ஃபஸ்ட்டு சினாரியோ எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ரிட்டர்ன் பை API. ஓகே ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகே சினாரியோ நம்பர் 1. ஓகேவா? print number of employees returned by API. இதோட மீனிங் என்ன? சொல்லுங்க. print number of employees returned by API. பேலோட காம்ஸ் கேட்குறேன் ஸோ தட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் print number of employees returned by API அப்படின்னா API இது வந்து நம்ம வந்து create API, post API or get API or delete API whatever maybe. ஓகே ஸோ print the number of employees ரிட்டன் பை API. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா நம்ம இந்த
பேலோடில் இருக்க ரெக்வஸ்ட் பாடியில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கிறதே ரிட்டர்ன் பண்ணு. ஸோ அதுதான் அதோடைய கொஸ்டின். ஓகேவா? ரியல் டைமில் உங்களுடைய ஆஃபீஸில் இப்படி தான் இருக்கும். டாக்குமெண்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் பார்ட் நம்ம பேசியிருக்கோம் டாக்குமெண்ட்டில். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் பார்ட் இருக்கும். ஸோ செட் ஆஃப் கமெண்ட்ஸ் சினாரியோஸ்லாம் அவங்க வந்து மேண்டேட்டரியாக செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சினாரியோ கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எத்தனை பேர் இருக்கீங்க? 13 மெம்பர்ஸுமே வந்துட்டு ரொம்ப கான்சியஸாக கவனிங்க. இல்லை நம்ம வந்துட்டு ஜாவாவுடைய கான்செப்ட் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ணி ஏபிஐ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஆல்ரெடி ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இப்போ ஜாவா கான்செப்ட் வைஸ் வந்து யோசிங்க. நான் எப்படி வந்துட்டு அதாவது அந்த கொஷினும் நான் இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, டோனி, ஜான், பீட்டர் இவங்க 3 பேர் தான் இதில் எம்ப்ளாயி. கரெக்டாக? ஸோ நேம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற ஹெட்டிங்குள்ள எம்ப்ளாயி நேம் வந்துட்டு நமக்கு 3 ஃபீல்டு இருக்குது. கரெக்டாக? 3 ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ள. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஜேசன் ஆப்ஜெக்டுடைய நேம் யார்? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஓகே, செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய நேம் யார்? தேர்ட் ஜேசன் ஆப்ஜெக்டுடைய நேம் யார்? பீட்டர். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னது? பிரிண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் நான் கேட்குறேன். அப்போனா எனக்கு வந்துட்டு ஜான், பீட்டர், டோனி அப்படி வரணுமா, இல்லைனா எனக்கு அதோடைய நம்பர் கவுண்ட் மட்டும் சொன்னால் போதுமா? கவுண்ட் மட்டும். ஓகே, ஸோ அப்போ கவுண்ட் மட்டும் சொல்லணும் அப்படின்னா நான் இதோடைய கோடிங் எப்படி நான் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதே இப்போ பார்க்கலாம். ஓகே ஓகே அதுக்கு மாதிரி ஒன்று பார்த்துடலாம். யாருக்குள்ளே இருக்கான்றது முதல்ல பாருங்கள். அரேக்குள்ளே இருக்காரு. ஓகேவா? அரேக்குள்ளே யாருக்குள்ளே இருக்கிறது? ஜேசன் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்மளுடைய 3 ஃபீல்ட்ஸ் இங்கே அவைலபிள். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கால் தட் பர்டிகுலர் ஃபீல்டு ஃப்ரம் here in JSON path class. ஓகேவா? by using this object. ஓகேவா? so I'm using this jp1 object dot. ஓகேவா? so get method எடுத்துக்கிறேன். get ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகேவா? so get அங்க யாருக்குள்ள இருக்கான்றது நம்ம பார்த்தோம். ஸோ நேம்குள்ளே தான் நம்ம அந்த ஃபீல்டு இருக்குது. பட் ஆனால் எனக்கு அந்த ஃபீல்டோட நேம் எனக்கு தேவையில்லை, கவுண்ட் மட்டும் இருந்தால் போதும். கரெக்டாக? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற 3 ஜேசன் ஆப்ஜெக்டுடைய நேம் எத்தனை நேம் இருக்குது அப்படின்ற கவுண்ட் மட்டும் இது எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு போதும். ஸோ அப்போ இது வேறு மாதிரி எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் கோடிங்? சரி, கவுண்ட் அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா? இன்டீஜர். ஸோ அப்போ நான் கெட் கொடுக்கணுமா கெட் இன்ட்டு கொடுக்கணுமா? ஸோ அதில் ரொம்ப இது இந்த மெத்தட் எங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா? ஜாவாவில் தான் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டா? கெட்டு, கெட் இன்ட்டு, கெட்டு கேரு, வேறு என்ன இருக்குது? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கெட் ஸ்ட்ரிங் வேறு, ஸ்ட்ரிங்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சொல்லுங்க. ஈக்குவல், ஈக்குவல் கேஸ் வேற. விட்டு to upper case to lower case. ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் டக்குன்னு சொல்கிறீங்களோ, ஸோ இந்த மெத்தட்ஸ்மே வந்துட்டு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? கெட் இன்ட்டு. ஸோ இன்னும் போயிட்டு அந்த மெத்தட்ஸ்லாம் நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, நான் கெட் இன்ட் எடுத்துக்கிறேன். யாருக்குள்ளேருந்து வேணும்? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். கரெக்டாக? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் இருக்க நேம் தானே வேணும். ஓகே ஓகே இங்கே எப்படி கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். இது வந்துட்டு மறந்துடாதீங்க. ஓகே, உள்ள டபுள் கோட்ஸ் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட். இப்போ சொல்லுங்கள், எனக்கு அதோடைய நான் சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். நீங்களே சொல்லுங்கள், அதோடைய என்ன வேணும்? நேம் ஆஃப் இன்டீஜர். ஓகே, இன்னும் ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் எல்லாம் பழக்கப்பட்ட மெத்தட் தான். நான் வந்துட்டு க்ளூ கொடுக்குறேன்னா நம்பர் நானே சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். அப்போ நான் இங்கே என்ன கொடுத்தா போதும்? கவுண்ட். இன்னும் கிட்ட வந்துட்டீங்க. வேற கவுண்ட்னா அதுக்கு இங்கே என்ன மெத்தட்? என்னது? யாரோ ஒரு ஆன்சர் சொன்னீங்களா? தான் சொல்லுங்க. யாரும் சொல்லலையா? சரி, ஓகே. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் கொடுக்கலாமா? ஓகே, அப்போ இங்கே ஒரு எரர் வருது. ஓகே, இன்னும் எரர் வந்துட்டு தான் இருக்கு.
ஓகே, செமிகாலன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதோடைய ரிட்டர்ன் டைப் வாங்குறோம். ஓகேவா, ரிட்டர்ன் டைப்புக்கு நம்ம ஒரு கீ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். Control. ஸோ கண்ட்ரோல் கீ ப்ளஸ் நம்பர் 2 கீ. ஓகேவா, அதை ப்ரெஸ் பண்ண உடனே ரைட் சைடில் கார்னரில் பாருங்க அசைன் டு லோக்கல் வேரியபிள். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், செகண்ட் ஒன். ஓகே, இந்த இடத்துல என்ன வந்தது? ரிட்டர்ன் டைப் வந்துருச்சா? ஸோ இன்டர். ஸோ அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிச்சு. ஓகேவா, இன்டீஜர் 1ன்னு சொல்லிட்டு நான் இதை வேணால் மாற்றிக்கிறேன். ஓகே, இஎம்பி சைஸ். ஓகேவா, ஓகே. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயி டீடைல் சைஸ் தானே, நான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேவா, ஸோ இஎம்பி அப்படின்றத நான் இங்கே கால் பண்ணுறோம். சார் அது அதோடைய ஆப்ஜெக்ட் நேம். கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. பக்கா சினாரியோ 1 ரெடி. இப்போ இந்த சினாரியோ 1 வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக என்ன ஆன்சர் வரணும்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ வரணும்? 3. கரெக்ட். ஸோ இங்கே எத்தனை எம்ப்ளாயீஸ் பாருங்க. சொல்லுங்க சார். நீங்க இங்க எடுத்தது எம்ப்ளாயோட டீடைல், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்றது தான் கேட்டிருக்கீங்க. சொன்னது 3 எம்ப்ளாயோட நேம் தானே கேட் பண்ணணும். நீங்க எம்ப்ளாயி டீடைல் கேட் பண்ணா எப்படி அது வரும்? அது என்ன வருதா வரலையா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா, சரி, ரன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஓகே ஓகே, ஸோ எஸ்டிஜி அவுட்புட் பாசாஃபிலா ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபெயில். ஸோ என்னன்னு பார்க்கணும். ஓகே, அவ யார்? இங்கே நாலு பேர் பார்க்கணும் சொன்னோம் இல்லையா? கன்சோலில் கொஞ்சம் நாலு பேர் பார்க்கலாம். ஓகே, ஸோ மெத்தட் 1 அப்படின்றத ரன் பண்ணியிருக்கு. அந்த அதாவது மெத்தட் 1ன்றது நம்முடைய மெத்தட் நேம். ஃபெயில்னு வந்தது. ஓகே, ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங் நல் கமா நல் கமா நல். ஓகேவா, ஸோ அப்போ இது நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது இங்கே த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ரீசன்? இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது ப்ரீ டிஃபைன் கிளாஸ் போதா? சரி, இப்போ யாராவது சொல்லுங்கள் ஏன் அப்படி வருது எனக்கு? சார் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங். நீங்க கிளிக் பண்றது ஒரு நம்பர். ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர் எப்படி கிளிக் பண்றீங்க? ஸோ பேலோட எது ஸ்ட்ரிங் சொல்றீங்க சொல்லுங்க. சாரி, ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு அரேக்குள்ள தான் சார் கொடுத்துருக்கீங்க. அரேக்குள்ள இருக்கு. ஓகே, அப்போ அதை கெட் பண்ணணும்னாக்க இது பேசிக் ஜாவா கொஸ்டின். ஓகேவா, இது நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் கண்டிப்பா. இது வரைக்கும் நான் ஜேசான் பார்த்து வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகேவா, ஏன்னா இது வரைக்கும் ஏபிஐ கான்செப்ட், ஸோ நியூ கான்செப்ட், அதனால நான் சொல்லிட்டேன். இது வந்து பேசிக்கான ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கோடிங். ஓகேவா, இது கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்கள், இதில் ஏன் இந்த மிஸ்டேக் வருது? ஏன் இந்த எரர் வருது? இங்கே அந்த எரர் நான் வேணால் அந்த எரர் கன்சோல் போட காமிக்கிறேன். ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங் நல் கமா நல் கமா நல், இதுதான் அதோடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு த்ரோ பண்ணுது. ஓகே, இதை கிளிக் பண்ண இன்டீஜர் ஜாவா 668 எல்லாமே பேக் கிளம்புது. ஓகே, சொல்லுங்கள். எம்ப்ளாயி டாட் சைஸ் அவர் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் யாரா சொல்லுங்க. சொல்லுங்க, டபுள் கோட்ஸ்குள்ள தான் வருமா வராதா? டபுள் கோட்ஸ்ல வரும். ஓகேவா, நம்ம ஜேசன் பத்தில் அப்படி தான் கேட்கணும். அது கரெக்டு தான். வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க.
இது யாரும் சொல்லணும்னா டாஸ்காக கொடுத்துருவார். இது ரொம்ப பேசிக் சார் கான்செப்ட். சார் இப்போ நம்ம அந்த பாஸ் பண்ணிருக்காரு எம்ப்ளாயி கிரீஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் தான், ஒரு மெத்தட். அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரிங் இன்டா கன்வெர்ட் பண்ணாம எப்படி டைரக்டா இன்டிஜர் அசைன் பண்ணிக்கலாம் தெரியும். சரி, அப்போ அதோட ஆன்சர் என்னது? பண்ணி தான் ஒரு ஸ்ட்ரிங் இன்டிஜரா மாற்ற முடியும். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? டாட் நான் வாலண்டியராக தான் இந்த மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்கள் ஜாவாவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிக்கிறேன், ஜாவாவில் எல்லாரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது இதில் தெரிஞ்சிடும். அவர் சொல்ல வர்றது கரெக்டு, அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்? பார்ஸ் இன்டா, பார்ஸ் ஸ்ட்ரிங்கா, என்ன சொன்னீங்க லோகேஷ்? நீங்கள் சொன்னால் தான் நான் டைப் பண்ணுவேன். பார்ஸ் இன்ட் சார், அப்போ இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் சைஸ் அது பிராக்கெட்ல நம்ம என்ன ஸ்ட்ரிங்கோ அதை கொடுக்கணும் சார். அதுதான் இன்டிஜரா இருக்கு. பார்ஸ் கொடுத்தாச்சு, மெத்தட் எடுக்க மாட்டேங்குது, மறுபடியும் கொடுக்கலாம். சரி, தனியாக வேணா கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி EMP டாட் எடுத்துக்கலாம். பார்ஸ்ன்றது எடுத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சார் இல்ல இது புரியுது சார். நமக்கு தேவை பிரிண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி தானே சார். எம்ப்ளாயின்றது நீங்க நேமா சொல்றீங்களா இல்ல அந்த எம்ப்ளாயிக்குள்ள இருக்க வேலையை சேர்த்துன்னு சொல்லணும்? ஓகே, இங்கே நான் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன்? பிரிண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்னா இது நேம் குறிக்குதா, கவுண்டை குறிக்குதா? யார் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டது? லோகேஷா? சார் ஆமா, மொத்தமா எம்ப்ளாயிக்குள்ள எத்தனை கவுண்ட் இருக்குனால சார் சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ கவுண்டை தான் மென்ஷன் பண்ணுது. அது ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டீங்க. பிரிண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ எனக்கு நேம் வேண்டாம், எனக்கு கவுண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். சரி சார், பட் ஆனால் அது அரைக்குள்ள தானே சார் வச்சிருக்கீங்க. ஆனால் ஒரே இடத்துல 3 வேல்யூ வச்சிருக்கீங்கன்னா சிங்கா ஒரு அரைக்குள்ள வச்சிருக்கேன். யோசிங்க, அதான் சொல்கிறேன். அரைனா அப்போ அது இண்டெக்ஸ் வேல்யூ தான் எடுக்கலாம். ஒரு இண்டெக்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணலாம் சார். இண்டெக்ஸ் வச்சு எடுக்கலாம். இண்டெக்ஸ் வச்சு கூட நம்ம அரைனா லென்த் தானே சார் வரும், சைஸ் வரும். வெரி குட். வாங்க அப்படியே நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு தான் வருவேன். நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நான் கைட் பண்ணுவேன். என்ன நிறைய சொல்லுங்க. அதுதான் சார். அப்போ அரை சரி, உள்ளக்குள்ள இருக்கிறது அரை. அப்போ அரைனா சைஸ் வருது. சரி, அப்போ அவர் சொன்ன மாதிரியே பார்த்துடலாம். இண்டெக்ஸ் வச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ் டாட் சைஸ் ஆஃப் என்ன கொடுக்கலாம்? இண்டெக்ஸ் வந்துட்டு நான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, சைஸ் வந்துட்டு அரைக்குள்ளே தான் இருக்குது, எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸும் அப்படின்னு சொல்கிறீங்க. அக்செப்டட். சைஸ் ஆஃப் நம்ம கொடுக்குறது இண்டெக்ஸ் எப்படி தான் டினோட் பண்ணுவோம், லைக் 0 இல்லை சைஸ் ஆஃப் 1 அப்படி கொடுப்போம். இப்படி கொடுத்தா வருமா? கவுண்ட் வருமா? இந்த 4 சினாரியோ தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சினாரியோ இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஓகேவா? சொல்லுங்கள். சரி, இது நீங்கள் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்னும் மிச்சம் இருக்க 3 இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பிரிண்ட் டோட்டல் சேலரி, இதுவுமே அந்த இன்டீஜர் கான்செப்டில் தான் வரும். இது கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரி, உங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கிறதுக்காக பிரிண்ட் நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஸ்ட்ரிங்காகவே கூட எடுத்துக்கலாம். இது எப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் JP1 கால் பண்ணுறேன். JP1 யார்? JP1ன்றது யார்? ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஃபார் JSON பாத். சூப்பர். ஸோ JSON பாத்துக்கு உண்டான ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதோட ஆப்ஜெக்ட் நேம் JP1. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. அப்படி பேலோட் போகலாம். யார் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே எத்தனை நேம் இருக்குது? முதல்ல இதுக்குள்ளே டேஷ்போர்டுக்குள்ளே நேம் இருக்குன்னா இல்லை. ஓகேவா? எம்ப்ளாயி டீடைல்ஸ்குள்ளே தான் நமக்கு ஒவ்வொரு JSON ஆப்ஜெக்ட்குள்ளேயும் நமக்கு நேம் 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 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் என்ன? பிரிண்ட் நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. தேர்ட் சினாரியோ பாருங்கள் எல்லாரும். ஓகே, பிரிண்ட் நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயினா நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. நேம் இங்கே இருக்குது. அப்போ நேம் யார்? டோனி.
அப்போ எனக்கு டோனி அப்படின்றது வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும் இப்போ நான் ரன் பண்ணும்போது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், jp1 டாட் கெட்டுன்னு கொடுப்பேன். அதே மாதிரி நான் உள்ள பாஸ் பண்ணுறேன் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஓகே டாட் சொல்லுங்க டாட் நான் யாரை கெட் பண்ணணும், மைக்கில் சொல்லுங்க, கிளாஸில் இருக்காங்க, மற்றவங்களுக்கும் கேட்கட்டும். நேம்ஸ் ஸோ நேம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் நேம் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன இருக்குது, நேமும் கொடுத்தா அது வந்துட்டு ரேண்டமாக வரும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கொஸ்டின் இருக்குது, நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஓகேவா. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி கெட் பண்ணணும்னா இங்கே என்ன பண்ணுவோம், அதுக்கான ஆன்சர் அவ்வளோதான் சரியா. அதுக்கான ஆன்சர் நீங்கள் இந்த இதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சினாரியை பார்த்துட்டோன்னா நீங்கள் மேலே இருக்க இந்த சினாரிக்கு ஆன்சர் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நேம் வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிங்கும் போது நான் 1 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் கரெக்டாக. 0 சரியா. அரேயில் வந்துட்டு நமக்கு இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 கவுண்ட் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே 1 2 3ன்னு போயிடக்கூடாது, அதில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. இதில் நீங்கள் அரேயில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா தான் இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அரே நீங்கள் வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஏன்னா இந்த 3 ஜேசான் ஆப்ஜெக்ட்டும் நமக்கு இருக்கிறது யார், அரேக்குள்ளே இருக்குது ஓகேவா. அப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் என்ன பார்த்தோம், இங்கே நம்ம டாக்குமெண்ட். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் பார்த்துட்டு வந்துட்டு ஜேசான் ஆப்ஜெக்ட் வந்துட்டு மேப் கீ வேல்யூ ஃபார்மேட்டில் இருக்கும், பெரஸ் ஜேசான் அரே அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா. எதுக்கு கிட்ட அங்கேருந்து வரேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா, மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா இப்படி தான் பேலோட லாஸ்ட்டில் சொல்லிட்டு இருந்தேன், பேலோட இனிஷியல் ஆரம்பிக்கும் போது யாருமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல யாராலையும். ஸோ அதனால தான் நம்ம கிட்ட அங்கேருந்து டாக்குமெண்ட் காமிச்சிட்டு இருக்கேன் சரியா. இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா ஜேசான் அரே. ஸோ அரே வந்துட்டு இண்டெக்ஸால் நம்மளால் நம்ம பிக் யார் நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறோம். எங்கே பாஸ் பண்ணுறோம் புரியுதா, நேம் ஆஃப் 0 ஓகே. ஸோ இப்போ இதோட ஸோ என்னவா ரிட்டர்ன் பண்ணுது, இது ரொம்ப ரொம்ப மெயின். என்னவா அப்போ ரிட்டர்ன் பண்ணுது, ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னது, அது ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ அதுதான் அது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதும் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் 1ன்னு வச்சுக்கிறேன் ஓகே. ஸோ அப்போ இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அதோட நேம் வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட். ஸோ ரிட்டர்ன் டைப்பும் ஆப்ஜெக்ட் தான் ஓகே. இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன கொஸ்டின் என்னது, பிரிண்ட் நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஓகே. இதை ரன் பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இதை நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் 1 வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியாச்சு, நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. இப்போ இது ரன் பண்ணால் ரன் ஆகுமா, ஏதாவது எரர் த்ரோ பண்ணுமா, இது நான் வேறு எதாவது மாடிஃபை பண்ணணுமா லோகேஷ் சொல்லுங்க. இல்ல பண்ணாது சார், ஆப்ஜெக்ட் தான் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, அப்போ அப்படியே வந்துடும். ஓகே ஸோ அப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே பாஸ் ஆகிடுச்சு. ஓகே நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வந்திருக்கு, நேம் என்ன டோனி. ஸோ நம்ம பேலோட்டில் இருக்க நேம் யார், டோனி தான் ஃபர்ஸ்ட் நேம் ஓகேவா. ஜான் பீட்டர்லாம் செகண்டு தேர்டு ஓகேவா. ஸோ நம்ம கேட்ட கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, நம்ம கிடைச்ச ஆன்சரும் கரெக்டாக இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம பாஸ் பண்ண மெத்தடோட நேம் என்ன வச்சோம், மெத்தட் 1ன்றது நம்மளுடைய மெத்தடோட நேமும் வச்சோம் ஓகேவா. பாஸ் ஜென்ரல் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் ரன்னிங் கிளாஸ் ஜேசான் பார்த்தோம். ஓகே டெஸ்ட்என்ஜியுடைய கன்சோலில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு பாஸ் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கிளியர் கரெக்டாக. பிரிண்ட் நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. சரி அப்படியே இதே ஃப்ளோவில் நெக்ஸ்ட் டைம் பார்த்துடலாம். பிரிண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜான்
அப்போ நான் பேலோட் போகலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? 14. ஸோ பிரிண்ட் நேம் ஆஃப் தி என்ன சொல்லியிருந்தேன் கொஸ்டின், பிரிண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜான். ஓகே, அப்போ பிரிண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜான் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. ஓகேவா? இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் யார்? இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னது? 8. ஓகே, அப்போ நம்ம முதல்ல இதில் பார்க்க வேண்டியது ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கா, ஜேசன் அரேக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஏன் ஜேசன் ஆப்ஜெக்ட்னா ஸ்ட்ரைட் அவே we can use get, whereas it's present inside the array means we need to use like index like format like structure. Okay, then only we can pick that particular index to validate the several kind of field which is present inside that particular JSON object. கரெக்டா? ஸோ அப்போ ஜானுடைய எக்ஸ்பீரியன்ஸு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணலாம், இது யாருக்குள்ள இருக்குன்றது பார்க்கும்போது இட்ஸ் present inside the one particular array. Inside that array JSON object 2, number 2. Okay, it's present in the count number 2. Okay, because there are n number of JSON objects are present inside this particular array, whereas this John JSON object will belongs to second JSON object. Clear? Clear? இன்னொரு சொல்லணுமா? ஓகேவா? ஓகே, அப்போ நம்மளுடைய கொஸ்டின் வந்துட்டு ஜானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் மட்டும் போதும். ஓகே, ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் ஐம் கோயிங் டு டேக் த ஆப்ஜெக்ட் நேம். ஓகே, ஆப்ஜெக்ட் நேம் டாட் கெட். ஓகே, ஸோ இப்போ கெட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜான் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இதோட நேம் எடுத்து பார்க்குறேன், வருதுன்றது முதல்ல செக் பண்ணலாம். ஓகே, நேம்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணதான், சொல்லுங்கள். Name of சொல்லுங்க. ஜான் இண்டெக்ஸ்ல பார்ப்போம். 1 சார். ஸோ 1. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருக்குது டோனி. ஜான் இருக்குது இண்டெக்ஸ் நம்பர் 1ல இருக்காரு. பீட்டர் வந்து இண்டெக்ஸ் நம்பர் 2. ஓகே, 0 1 2. ஸோ இப்போ நான் பாஸ் பண்ண போகிற இண்டெக்ஸ் வந்துட்டு 1. ஸோ 1 பாஸ் பண்ணால் என்னால் வந்துட்டு ஜானை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். கரெக்டாக? ஸோ இதை பாஸ் பண்ணுறேன், மற்ற ஜானை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ரிட்டர்ன் டைப் எடுக்கிறேன். ரிட்டர்ன் டைப் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு. ஓகே, ஏன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்றது சாரி அது உள்ள இருக்க நேம் வந்துட்டு நமக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகே, ஜேசன் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இதுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2ன்னு நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ name of the second employee. Okay va? Okay, so I'm going to call object 2. Done. So now in the இது வேண்டாம், scenario 3 வந்து இது எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது மட்டும் ரன் பண்ணுறேன். ஸோ பாஸ். ஓகேவா? நேம் ஆஃப் த செகண்ட் எம்ப்ளாயி ஜான். அப்போ நம்ம போகிற ரூட் கரெக்டு தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அதுலேருந்து என்ன வந்துட்டு கெட் பண்ணணும், பிரிண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜான். ஸோ இப்போ நான் அதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? முதல்ல அதை கொடுத்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னன்றது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி நேம் டாட் இஎக்ஸ்பி சொல்கிறாரு இல்லையா? ஸோ ஜேபி ஆப்ஜெக்ட் நேம் டாட் கெட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உள்ளே பாஸ் பண்ணுறது வந்துட்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட், ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நேம் டாட் இஎக்ஸ்பி. ஆன்சர் நானே சொல்லக்கூடாது. ஓகே, நேம் டாட் இஎக்ஸ்பி இப்படி கொடுத்தா கரெக்டா? வேற எப்படி கொடுக்கலாம்? பேலோட வேணா ஓப்பன் பண்ணுறோமா? பேலோட வேணா பாருங்க. ஜானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைன் எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? மைக்ல சொல்லுங்க, கிளாஸ்ல இருக்காங்க. நேம் கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணனும் கொடுக்கலாம் சார். இ ஆஃப் ஒன்னா புரியல.
இன்னொரு சொல்லுங்க யார் நான் தான் சொன்னேன், இப்போ நேம்ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, அடுத்த நேம்ன்றது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்ப அதே மாதிரி தானே சேலரி இது எல்லாமே ஒரு இண்டெக்ஸ்ல தானே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் சொல்லுங்க, அதுதான் எனக்கு புரியுது. என்ன பண்ணணும்? நேம் கொடுக்காம எம்ப்ளாயி டீடைல்ஸ் டாட் இந்த EX ஃபில் கொடுத்து அதுக்குள்ள இண்டெக்ஸ் பாஸ் பண்ணலாம். அவ்வளோதான். சரியா? கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் தான். அதுக்குன்னு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க தேவையில்ல. நம்மக்கிட்டே ஆன்சர் இருக்கும், நம்ம போய் சுற்றி தேவையில்ல. ஓகேவா? முதல்ல அவர் சொன்னது ரன் ஆகுதான்றதை பார்த்துடலாம். என்ன சொல்கிறாரு? எக்ஸ்பீரியன்ஸு 1. ஏன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நேமு வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஜான் கெட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரதுக்காக தான் முதல்ல இந்த லைன் மட்டும் ரன் பண்ணேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையானது ஜானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணால் ரன் ஆகுதான்றது முதல்ல பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நேம் பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன், அதோட இண்டெக்ஸ் அதே மாதிரி 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, இதோடைய ரிட்டர்ன் டைப் எடுக்கிறேன். Control 2, I'm going to select second one and I'm keeping it as a object 3. Okay, likewise I'm going to print that object 3 here. Okay, it belongs to what years of experience of John. So I'm keeping as what years of years of experience. Okay, years of experience of John. அதான் முக்கியம். Okay, and I'm going to pass here a object. I'm going to call that object 3. Fine. So now I'm going to run this scenario. Okay, let's see whether it is running or not, and let's see whether it is bringing that particular proper experience count or not. Okay. இது வரதுக்கு முன்னாடி யாராவது சொல்லுங்க, இது எரர் த்ரோ பண்ணுமா? இப்போ இது பாஸ் ஆகுமா? டக்குன்னு சொல்லுங்க, இது வரதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு. இதுதான் டக்கு. ஓகே, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜான் வந்து 8. ஓகேவா? ஸோ அப்போ அவர் சொன்னது புரியுது அவங்களுக்கு? கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்படி தான் இருக்கும், இன்டர்வியூ கொஸ்டின்ஸுமே இப்படி தான் இருக்கும். 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜான் ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறன்ற பேரில் வந்துட்டு பேலோடில் எங்கே இருக்குது அந்த லைனு நேம் டாட் எக்ஸ்பீரியன்ஸ் டாட் அப்படிலாம் போயிடுவோம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கான லாஜிக் வந்து எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ இது லைவாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது இப்படி பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்களே பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு அதுக்குண்டான லாஜிக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கேட்ட மாதிரி 8 அப்படின்ற கன்சோலில் வந்துருச்சு. கரெக்டாக அது யாரோடைய எக்ஸ்பீரியன்ஸு? ஜானுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கொஸ்டின் சாட்டிஸ்ஃபைடா? எஸ். பிரிண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜான். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ நம்ம 2 சினாரியோ இப்போ கவர் பண்ணிட்டோம். கரெக்டாக? எஸ். ஸோ அப்போ செகண்ட் சினாரியோ ஃபர்ஸ்ட் சினாரியோ இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி டோட்டல் சேலரி ஒரு ட்ரையல் பார்த்துட்டோன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் சினாரியோ வரலாம். ஓகே, இந்த செகண்ட் சினாரியோ நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் சினாரியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லுங்கள், செகண்ட் சினாரியோட கொஸ்டின் என்ன? யாராவது சொல்லுங்கள், கொஸ்டின் என்ன? டோட்டல் சேலரி. ஸோ டோட்டல் சேலரி வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பேரோட முதல்ல டோட்டல் சேலரி யாருக்கு கீழே இருக்குன்றது பார்க்கலாம். எங்கே இருக்கு? ஸோ இங்கே இருக்கு டோட்டல் சேலரி. ஸோ இப்போ இந்த டோட்டல் சேலரி யாரு கீழே இருக்கிறது? சூப்பர். டேஷ்போர்ட் கீழே தான் டோட்டல் சேலரி இருக்கு. அப்போது இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், நான் இதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் நேம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் இஎக்ஸ்பி அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி புல் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக? இப்போ டேஷ்போர்டு கீழே இப்போ கண்ட்ரோல் போயிடுச்சு. யார்? டோட்டல் சேலரி. ஸோ அப்போ இனிமேல் வந்துட்டு நான் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? டேஷ்போர்ட் டாட் கொடுத்து டோட்டல் சேலரியோட அவ்வளோதான். ஸோ டேஷ்போர்ட் டாட் டோட்டல் சேலரி கொடுத்து பார்க்கலாம் வருதான்ட்டு. ஸோ JP1 அதோடைய ஆப்ஜெக்ட் நேம் ஐம் கோயிங் டு கெட். ஓகே, ஐம் கோயிங் டு யூஸ் டேஷ்போர்ட். கேப்ஸில் இருக்கா? இல்லை. டேஷ்போர்ட் டாட் டோட்டல் சேலரியா? டோட்டல் சேலரி. ஓகே, ஸோ டோட்டல் சேலரி. ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டாக போதுமா? வேறு எதுவும் பண்ணணுமா?
பேரோட ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இதை வச்சு சொல்லுங்கள். அப்போ அது பண்ணது ஓகேவா, வேறு எதுவும் பண்ணணுமா? ஓகே சார். சரி, மைக்கில் சொல்லுங்கள் லோகேஷ். இண்டெக்ஸ் வேல்யூ 1 கொடுக்கணும்னு சொன்னாங்க காயத்ரி. இண்டெக்ஸ் வேல்யூ 1 கொடுக்கணுமா? இதுக்கு இண்டெக்ஸ் வருமாவா? அரே இல்லையே சார், அப்படியே இண்டெக்ஸ். இன்னும் யாராவது கிளியராக சொல்லுங்கள். அவர் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். அரே எங்கே சார் இருக்குது? டைரக்டா இது கொடுத்துருக்கோம், ஆப்ஜெக்டா தானே கொடுத்துருக்கோம். அப்போ டைரக்டா நம்ம வந்து டோட்டல் ஸ்டாண்டர்டே போட்டு கால் பண்ணி எடுக்கலாம். அதில் கிளியராக இருக்கணும், சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் இந்த பேரோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கோடிங்குள்ளே போனேன். ஓகே, இது யாருக்குள்ள இருக்கா? டேஷ்போர்டு வந்து இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் கீழே இருக்காரு. ஓகேவா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தமாகவே ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் பாருக்கு. எங்கன்னா இந்த டேஷ்போர்டில் ஆரம்பிச்சு நான் எது வரைக்கும் ஹைலைட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 9 இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? லைன் நம்பர் 7ல் பாருங்கள், இங்கே ஒரு கர்லி பிரேஸ் இருக்குது. ஓகேவா? அதோடைய எண்ட் கர்லி பிரேஸ் இங்கே ஹைலைட் பண்ணது இல்லையா, 30ல் எண்ட் ஆகுது. ஸோ அப்போ இது யாருடைய கர்லி பிரேஸ்? ஜேசன் ஆப்ஜெக்டுடைய கர்லி பிரேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த என்டையர் ரெக்வஸ்ட் பாடியே ஜேசனுக்குள்ளே தான் இருக்குது, ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ள டேஷ்போர்ட் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள ஒரு ஜேசன் அரே. அந்த ஜேசன் அரேக்குள்ள தான் நமக்கு 3 ஜேசன் ஆப்ஜெக்ட். அதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் அதை வந்துட்டு இண்டெக்ஸ் வச்சு வேலிடேட் பண்ணோம். ஓகேவா? யார்? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்குள்ள இந்த அரேக்குள்ள இருக்க ஜேசன் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இது இந்த அரே விட்டு வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ண வேணாம். புரியுதா? இதுக்கு மேலே எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு தெரியல, சரியா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதில் போய்ட்டு இண்டெக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இருக்காதிங்க. இதுக்கு 0 வரும், 1 2 3 வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவர் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இது டேஷ்போர்ட் டாட் டோட்டல் சேலரின்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ இதை ரன் ஆகுதா இல்லைன்றது இப்போ பார்க்கலாம். எத்தனை பேர் இப்போ வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. இந்த ரன் ஆனதுக்கப்புறம் அதை நான் சொல்கிறேன். ஓகே, இதோடைய ஆப்ஜெக்ட் நம்பர் வந்துட்டு ஆப்ஜெக்ட் 0ன்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ நான் உள்ள பாஸ் பண்ணுறது பிரிண்ட் டோட்டல் சேலரி இல்லையா? ஸோ பிரிண்ட் டோட்டல் சேலரி. ஓகே, ஸோ உள்ள பாஸ் பண்ணுறது யார்? ஆப்ஜெக்ட் இல்லையா, நேம் ஆப்ஜெக்ட் 0ன்னு பாஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நான் ரன் பண்ணால் ரன் ஆகுமா, ஃபெயில் ஆகுமா? மிச்சதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஓகே, சொல்லுங்கப்பா. ரன் பண்ணால் ரன் ஆகுமா, ரன் ஆகுது? பேலோட வந்து இதுதான் கொஸ்டின், இதுதான் டோட்டல் சேலரியை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இங்கே ட்ரிக்கியானது என்னென்னா, ஆன்சர் வந்து இதுக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது அறைக்கு வெளியே இருக்குது. அது கரெக்டாக சொல்லிட்டீங்க, கரெக்ட். செகண்ட் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கீழே அது கிடையாது. ஸோ தட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் நேம், ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி வச்சு அதோட இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து கெட் பண்ணணும் அதோடைய வேல்யூ வேலிடேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ இருக்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் கீழே கிடையாது, டேஷ்போர்ட் கீழே இருக்குது டோட்டல் சேலரி அப்படின்ற ஃபீல்டு. கரெக்டாக? ஸோ 2 இது கரெக்டாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின்? பிரிண்ட் டோட்டல் சேலரி. ஸோ இப்போ டோட்டல் சேலரி தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் எனக்கு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 21,000 2 lakhs எவ்வளோ வருது? 2,10,000 2.1. ஸோ இது வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சினாரியோ 1 கிட்ட வர போகிறோம். மிச்சம் எல்லா சினாரி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சினாரியோ 2 ரன் ஆகிடுச்சுன்னா சினாரியோ 1 போகலாம். சினாரியோ 2ல் நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா நான் இதையும் டாஸ்க்காக தான் கொடுப்பேன். நாளைக்கு மார்னிங் வரதுக்கு முன்னாடி எனக்கு முடிச்சிருக்கணும். ஓகே, பாஸ் ஆகிடுச்சு. சரி, அப்போ ஒரு டாஸ்க் உங்களுக்கு குறைஞ்சிருச்சா? சரி, ஓகே. ஸோ அப்போ அது 21,000ன்றது பிரிண்ட் பண்ணிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ அப்போ வந்துட்டு என்னால் வந்துட்டு இண்டெக்ஸ் இல்லாமலே எடுக்க முடியும். ஏன்னா அது ஒரு அறைக்கிலே இல்லை, சரியா? தனியாக இருக்குது. ஓகேவா? வேறு டேஷ்போர்ட் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி டேஷ்போர்ட் கொடுக்குறது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் டோட்டல் சேலரின்னு கொடுத்தீங்கனாலும் ரன் ஆகாது. ஸோ அதுலேயே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் சினாரியோ ரன் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு வரலாம். சொல்லுங்கள், இது ஏன் ரன் ஆக மாட்டேங்குது? லென்த் கொடுங்க சார், சைஸ் இல்லை. சரி, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் லென்த் கரெக்டா?
ஆமாம் சார். சரி, அப்போ இந்த சினாரியோ ரன் பண்ணி பார்த்துடலாம். இதை கமெண்ட் பண்ணிடலாம். எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க? 6 o'clock. ஓகே, 5:45. சரி, இந்த சினாரி முடிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஃபெயில் தான் வருது. என் எரர் ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங் நல் கமா நல் கமா நல். இந்த ஸ்டேட்மெண்ட் அது என்ன சொல்ல வருது சொல்லுங்கள். இன்புட்டாக கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸில் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்துட்டு 3 நல்லுன்றது காமிக்குது. அப்போ நம்ம கொடுத்துருக்க இன்புட்டில் செக் பண்ணணும், எங்கே நல் வேல்யூ இருக்குன்றது செக் பண்ணணும். ஓகேவா, 2 ஏரியாவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இங்கே கேட்ட கொஸ்டின் என்ன, print நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ரிட்டன் பை API. சரி, அதுவே நினச்சிருந்தா நான் க்ளூ ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா, ஆனால் இந்த சினாரி நான் 3 சினாரியாவுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு சினாரியாக்கு நீங்கள் தான் ஷுவராக ஆன்சர் சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லனா நாளைக்கு இதை டாஸ்க்காக எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் வரும்போது இது சப்மிட் பண்ணணும். ஓகேவா, வேணும்னா இந்த 3 சினாரியா கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் எனக்கு டாஸ்க்காக வந்துட்டு இந்த ஒரு சினாரியா கூட நீங்கள் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, பட் ஆனால் நாளைக்கு மார்னிங் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சினாரியாவே ஆன்சர் வரணும். சரி, அதுக்கு முன்னாடியே இந்த 6 o'clock வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே. சொல்லுங்கள். நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேணால் சொல்கிறேன். கன்சோலில் இந்த கோடை ரன் பண்ணும்போது அது நினச்சிருந்தா ஒரு நல் மட்டும் எனக்கு த்ரோ பண்ணியிருந்துருக்கலாம், இல்லாட்டி 2 நல் மட்டும் வந்திருக்கலாம். பட் ஆனால் எத்தனை நல் வந்திருக்கு? வந்திருக்கு. ஸோ அப்போ கவுண்ட் எடுக்குது, 3 நல் வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ அப்போ நமக்கு இங்கே பேலோடில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸுடைய கவுண்ட்டு தான். சாரி, எக்ஸ்பீரியன்ஸா யார் எம்ப்ளாயியோட அது அப்படியே வச்சிருங்க. இந்த இது சொல்லிட்டு அது பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதான். ஸோ அப்போ 3 நல் ஏன் வந்திருக்கு? ஏன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுடைய நேமுடைய கவுண்ட்டு தான் நம்ம கேட்டோம். நம்மக்கிட்டே இருக்குது 3 நேம் தான். ஃபர்ஸ்ட் நேம் இங்கே இருக்குது, செகண்ட் நேம் இங்கே இருக்குது, தேர்ட் நேம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நேம் கிட்ட போய் அதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுது. ஸோ ஆனால் அந்த இடத்துல வேல்யூ வந்து பிளேஸ் ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துல இதை புல் பண்ணும்போது நல்லுன்ற வேல்யூ புல் பண்ணிட்டு வந்துடுது. ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஏன் அது இப்படி வருதுன்றதை இப்போ நீங்கள் செக் பண்ணணும். பட் ஆனால் அது சைஸ் வந்து கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வருது. 3 நேம் இருக்குது. ஏன்னா அது நினச்சிருந்தா 2 நேம் வந்திருக்கலாம், இல்லை 1 நேம் வந்திருக்கலாம். பட் இட்ஸ் ட்ரைங் டு கிவ் அஸ் 3 நேம்ஸ். இட் மீன்ஸ் இட் கிவிங் அஸ் 3 நல் ஒன்லி. ஓகேவா, ஸோ தட் வந்துட்டு அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. சரி, இப்போ யாரும் என்ன சொன்னது, எம்ப்ளாயி இதான் சொல்லிட்டேன். ஓகேவா, எம்ப்ளாயி டாட் நேம் டாட் லென்த், நேம் டாட் லென்த். நேம் வந்து கேப்சர் இருக்காதோ இல்லைல்ல. ஓகே, ஸோ சேவ் கொடுக்குறேன். சரி, ரன் பண்ணலாம். மறுபடியும் எரர். என்ன எரர்? The parameter null was used but not defined. Define parameters. இப்போ அது சார் அப்ப இது பாஸ்வேர்ட் கன்வர்ட் பண்ணனும் சார். இது ஸ்ட்ரிங்கா இருக்கு, அது பாஸ்வேர்ட் கன்வர்ட் பண்ணி தான் அத வைக்க முடியும். சரி, எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் தெரியும், அதான் எப்படி பண்ணணும் உங்க எல்லார்ட்ட கேக்குறேன். சார் இன்டிஜர் டாட் ஆட் பாஸ் இன்ட்க்குள்ள நம்ம இந்த வேல்யூவை பாஸ் பண்ணா இன்டிஜர் சைஸ் எடுக்கலாம். அப்படினா தான் அவுட்புட் நமக்கு என்ன நம்பர் வரும். சரி, யார் இது சொல்லிட்டு இருக்குதுங்க சார்? நாம சார் லோகேஷ். சாட் பாக்ஸ்ல அப்படியே டைப் பண்ணுங்க. அப்படியே ஓபன் பண்ணி நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அடிங்க. இன்டிஜர் டாட் பாஸ் இன்ட். எல்லாருமே பார்க்கட்டும். எல்லாரும் கவனிப்பா. இப்போ அவர் சொல்றது கரெக்டாக தப்பா? அது வந்துட்டு இது கிடையாது, திங்க் கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ அவர் ட்ரை பண்ணுறாரு இல்லையா, ஸோ அதே மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படி வந்துட்டு அது எடுக்கணும். இப்போ அவர் இன்டீஜர் டாட் பாஸ்ன்னு சொல்கிறார் இல்லையா, ஸோ இப்போ அவர் சொல்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணுங்க. காயத்ரி இண்டெக்ஸ் வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. இது இப்போ 539. அந்த சினாரி பார்த்துட்டு ப்ரெசென்ட் பண்ணீங்களா? சொல்லுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்களா? டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்ட் எம்ப்ளாயி பண்ணிட்டேன் சார்.
ஓகே, இப்போ இதை வேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அவர் சொன்ன மீட் பண்ணிக்கோங்க லோகேஷ். ஸோ இன்ட் இதுதான் அவர் சென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, மேக்ஸிமைஸ் பண்ணுறதான் பாருங்கள். ஸோ இன்ட் எம்ப்ளாயி அவர் ஒரு நேம் செட் பண்ணியிருக்காரு, புரியுதா? ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட். ஓகே, சூப்பர். உள்ள அவர் பாஸ் பண்ணியிருக்கிறது வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதான கரெக்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, சரி, மாற்றிட்டேன். இன்ட் இப்படி தான் வரணுமா, ஸ்மால் ஐ வருமா, கேப்ஸ் ஐயா? ஸ்மால் ஐ. அதே மாற்றிடுவோம். சரி, ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டாரு. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ரைட் எடுக்கிறாரு. டாட் நேம் டாட் லென்த், இங்கே ஏதோ ஒரு எரர் வருது, என்னது டபுள் கோட்ஸில் இருக்கணும். அதே வேணால் கொடுத்து பார்க்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு பார்க்கலாம். அங்கே அக்செப்ட் பண்ணிடுச்சு, பட் ஆனால் இங்கே ஏதாவது எரர் வருது, என்னது சேஞ்ச் டு பார்சன்ட் ஐ கேப்ஸில் வரணும். ஓகே, ஸோ த்ரோ பண்ணிடுச்சு. இதே நான் பிரிண்ட் அவுட் பண்ணுறேன், வருதுன்றது செக் பண்ணுவோம். ஓகே, மேலே இருக்குது. இந்த லைன் மட்டும் கமெண்ட் பண்ணாமல் இந்த லைன் என்ன கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, சார் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் சொன்ன லைன் படி பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர் டாட் பார்சின்னு கொடுத்துட்டாரு. எம்ப்ளாயி டீட்டெயில் டாட் நேம் டாட் லென்த்னு கொடுத்துட்டாரு. நேம் வந்துட்டு நமக்கு அந்த கேப்ஸில் தான் இருக்கா, ஸோ ஸ்மாலில் இருக்கு. ஸோ அந்த கரெக்ஷனும் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அவர் சொன்னது வந்துட்டு நம்ம கரெக்டான ஃபார்மேட்டில் இப்போ நம்ம சென்ட் பண்ணுறோம். யார் லோகேஷ் சென்ட் பண்ணதா வருதுன்றது இப்போ செக் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருக்க 13 மெம்பர்ஸ்க்கு ஐடியாஸ் இருந்தால் சேட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதையுமே 24 செக் பண்ணிடலாம். எரர் வருது, என்ன எரர்? எம்ப்ளாயி டீட்டெயில் டாட் நேம் டாட் லென்த் ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங் நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். ஸோ மறுபடியும் நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் தான் வருது. ஏன் சொல்லுங்க லோகேஷ். சார் அப்போ டாட் லென்த் வராதா? டாட் லென்த் வரலன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி டாட் லென்த் எடுத்துட்டோம்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டாட் நேம் எடுக்க ட்ரை பண்ணோம், கரெக்டாக? அப்போ நேம் எடுக்க ட்ரை பண்ணிச்சுன்னா மறுபடியும் பழைய கான்செப்ட் தான், எந்த நேம்ன்றதை ஸ்ட்ரகிள் ஆகும், புரியுதா? ஏன்னா அது இருக்கிறது அரேக்குள்ள. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம இங்கே இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பக்கத்து கீழே அது சினாரிஸ்லாம் அதுக்கு புரியிருக்காது. நான் முதல்ல இந்த சினாரி உங்களுக்கு எடுத்தேன். ஸோ அப்போ நேம் டாட் ஜீரோன்னு சொல்லி அதனால தான் நீங்கள் போட்டிங்க, ஏன்னா இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிறனால இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணீங்க எல்லாரும். ஸோ அப்போ ஆனால் நமக்கு இங்கே என்ன வேணும், இண்டெக்ஸ்ன்ற வேலையே இல்லை, நமக்கு வேணுன்றது வந்துட்டு அதோடைய கவுண்ட் மட்டும் தான். ஸோ அப்போ இந்த நேம் மட்டும் போட்டிங்கன்னா அது எப்படி வரும்? முதல்ல சொன்ன லாஜிக்காக கொஞ்சம் லாஜிக்காக இருந்தது, இப்போ நேம் மட்டும் போட்டிங்கன்னா சுத்தமாக ரன் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் டாஸ்க்காக எல்லோரும் எடுத்துப்பீங்க போலையே. சரி, அப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் டாஸ்க்காக முடிக்கும். ஓகே, நான் அப்படியே சினாரி எடுக்கிறேன். எனக்கு இந்த சினாரி வந்துட்டு நாளைக்கு இந்த ஒரே ஒரு டாஸ்க் தான்ப்பா, நிறைய டாஸ்க் கூட வேண்டாம். நீங்கள் எனக்கு ரிமைனிங் சினாரிஸ் கூட எனக்கு காமிக்க வேண்டாம். ஓகே, இதெல்லாம் கூட நான் எடுத்துட்டேன். இந்த சினாரிஸ்லாம் நம்ம இங்கே பார்த்த மாதிரியே இருக்கட்டும். இது வேணா யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதையுமே கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். டாஸ்க்ன்ற நேமுக்காக நான் அந்த ஃபஸ்ட்டு சினாரி மட்டும் டாஸ்க்காக கொடுக்குறேன். ரிமைனிங் இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். இப்போ அங்கே இங்கே கண்ட்ரோல் டூன்னு நீங்கள் தியரட்டிக்கலாக படிச்சா மட்டும் போதாது. ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கண்ட்ரோல் டூன்னு ப்ரெஸ் பண்ணால் என்ன வருது அப்படின்றது ரைட் சைடில் கீழே இங்கே நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி பார்க்கணும். அசைன் டு லோக்கல் வேரியபிள், அது கிளிக் பண்ணால் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, ரிட்டர்ன் பண்ணுறது ஆப்ஜெக்டா இன்டீஜரா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் அந்த ப்ராக்டிஸ் வரும். ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நான் கோயிங் டு கிவ் திஸ் ஃபர்ஸ்ட் சினாரி as a task ஃபார் யூ பீப்பிள். ஓகேவா? நான் நோட் பேடில் நிறைய போட்டு வச்சுருந்தேன். ஏபி டெஸ்டிங் ஆட்டோமேஷன் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். சினாரியோ 1 print நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ரிட்டன் பை ஏபி, தென் நாளைக்கு டாஸ்க். ஓகேவா? இந்த ஒரு டாஸ்க் நீங்கள் முடிச்சிங்கனாலே போதும். இதையும் முடிக்காமல் வராதிங்க. ஓகேவா? ஆக்சுவலி நான் எல்லா டாஸ்க்குமே கொடுக்கலாம், 4 சினாரியோ பண்ணிட்டு வாங்கன்னு. இருந்தாலும் இது நம்ம இங்கே கொரியா ரைஸ் ஆனதுனால நீங்கள் கொரியாவே வந்துட்டு பண்ணுறதுனால நான் ஒரு டாஸ்க் தான் டாஸ்க்காக கொடுக்குறேன். ஐ மீன் ஒரு சினாரி தான் டாஸ்க்காக கொடுக்குறேன். ஓகே, டைம் இப்போ என்னது 5:56, இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது. 4 மினிட்ஸ் வரைக்கும் வேணால் யாராவது ட்ரை பண்ணுங்க, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா லோகேஷ் பண்ண மாதிரி சேட் பாக்ஸில் வேணால் சென்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க. முதல்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
வின் பண்ணுறதுலாம் செகண்டரி. அதே மாதிரி ரிமைனிங் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருங்க. சரியா? நான் பேலோட இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேலோட பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பேலோட எப்படி பண்ணணும், பேலோட எப்படி பார்சிங் பண்ணணும், ஜேசன் ஆப்ஜெக்ட் எப்படி, ஜேசன் அரேனா எப்படி, ஓகே, அந்த இண்டெக்ஸ் வச்சு எப்படி பார்ஸ் பண்ணுறோம், ஸோ பார்ஸ் பண்ணும்போது எப்படி பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் எப்படி பார்ஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அதில் வந்து இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணது இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஏன்னா நாளைக்கு மார்னிங் நான் எடுக்க போகிற டாபிக் வந்து அதுதான் மெயினே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஆட்டோமேஷனில் செகண்ட் ஹாஃபில் இது ஜேசன் பாசிங், ஜேசன் பாத்து, ஜேசன் ஆப்ஜெக்ட், ஜேசன் அரே இவங்களாம் வந்துட்டதுக்கப்புறம் அந்த டாபிக் வரப்போகிறது தான் ரொம்ப நீங்கள் ஆட்டோமேஷனில் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்றது அது அந்த டாபிக் தான் டிசைட். இப்போ நீங்க கொடுத்த மாதிரியே கெட் இன் டாப் எம்ப்ளாயி டீடைல் டாட் நேம் டாட் லென்த்னு போட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தா வராது சார். எம்ப்ளாயி சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க சார். அதை பாசிங் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணாம டைரக்டாவே கெட் இன்ட்டு நீங்க சொன்னீங்கல்ல, கெட் இன் டாப் எம்ப்ளாயி டீடைல் டாட் நேம் டாட் லென்த்னு எடுத்தா வராதா சார்? ஓ இங்கேயா? சொல்லுங்க. இன்டீஜர் இதெல்லாம் அப்படியே மேலே ஓ இங்கேயா? ஓகே சரி கொடுத்துருவோம். சைஸ் பதில் ஓகே எம்ப்ளாயி டீடைல் டாட் நேம் டாட். ஸோ இதை நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் என்ன கமெண்ட் பண்ணுறாங்களா? ஓகே ஸோ இப்போ இதான் நம்ம ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம். அதுதான் பேராமீட்டர் நல் வாஸ் யூஸ்ட் பட் நாட் டிஃபைன். அதான் சொன்னல இந்த லாஜிக் தான் முதல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ டாஸ்க் இதுதான் உறுதி. ஃபர்ஸ்ட் நிறைய நல்லா இருக்கும் டாஸ்க்கு. சரியா? ஓகே ஸோ வேறு எதாவது சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கா? 2 மினிட்ஸில் நான் கொஞ்சம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆஃபீஸில் பாசிங் பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் வரும். ஓகேவா? இதில் யார் மெயின் அப்படின்னா இந்த மாதிரியான உள்ள யூஸ் பண்ணுற லாஜிக்ஸ்லாம் நீங்கள் ஜாவா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஆனால் இதில் நம்ம மெயினாக டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்னது யாராவது சொல்லுங்கள். இதுதான் மெயின். ஓகேவா? ஸோ ஜேசன் பாத் ப்ரீடிஃபைன் கிளாஸ் அப்படின்ற ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பாத்தை வந்து பார்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? அந்த பாத்தை பார்ஸ் பண்ணணும்னா இன்னும் பல டிபெண்டன்சிஸ்லாம் வேணும். அதுதான் வந்துட்டு நம்ம முதல்ல டிபெண்டன்சிஸை நம்ம ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ள pom.xml பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயம் தான் ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேலோட் கான்செப்ட். ஓகேவா? செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஜேசன் பாத் இந்த ப்ரீடிஃபைன் கிளாஸ். செகண்ட் திங் வந்துட்டு pom.xml யூஸ் பண்ணுற டிபெண்டன்சிஸ். தேர்டு திங் வந்துட்டு பேலோடில் இருக்க ஒவ்வொரு லைனும் ரொம்ப மேண்டேட்ரி. ஓகேவா? இதில் யாராவது வேணா நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் நைட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சினாரியோ பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த பேலோட் தேவை. ஓகேவா? ஸோ இந்த 3வது பாயிண்ட் இதுதான். பேலோட வந்துட்டு எங்கே ஜேசன் ஆப்ஜெக்ட் ஆரம்பிக்குது, எங்கே ஜேசன் அரே ஃபினிஷ் ஆகுது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா தான் உங்களால் பார்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் கொடுத்தோன்னே டேரெக்டாக உள்ளே போயிடாதீங்க. முதல்ல எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, கொஸ்டினையும் உங்களுடைய பேலோடையும் கோரிலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, நமக்கு தேவையான ஃபீல்டு முதல்ல உள்ளே இருக்கா அப்படின்ட்டு. நான் அதனால தான் இனிஷியலாக கேட்டேன், டேஷ்போர்டில் இருக்க ஜேசன் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டோடைய கம்பெனி என்னன்னு கேட்டேன். யாரோ டிசிஎஸ்ன்னு சொன்னீங்க. ஆனால் அங்கே திங் என்ன, ஜேசன் ஆப்ஜெக்ட் ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. செகண்ட் ஜேசன் ஆப்ஜெக்டே அங்கே கிடையாது. ஓகேவா? ஏன்னா டேஷ்போர்டுக்குள்ளே ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இன்டர்வியூ கொஸ்டின் உங்களுக்கு வந்துட்டு ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, யார் ஜானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் இந்த நேம்க்கு யூஸ் பண்ண அதே கான்செப்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி போனீங்க, நேம் டாட் எக்ஸ்பீரியன்ஸ் டாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிங்க. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக யோசிக்க வேண்டாம். யோசிக்க வேண்டிய இடத்துல மட்டும் காம்ப்ளெக்ஸாக யோசிங்க. ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஈஸியாகவே லாஜிக் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வந்துட்டு கான்ஷியஸாக இருங்க. ஓகே, இது 3rd பாயிண்ட். ஃபைனலாக 4th பாயிண்ட் தான் வந்துட்டு யார்
நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணுற லாஜிக்ஸ். இப்போ நான் இந்த ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணேன்னா எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தேன் இல்லையா, இது வேறு மாதிரி கூட எடுக்கலாம். யார் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸோடைய நேம். ஸோ நமக்கு அரே அப்படின்ற கான்செப்ட்னால இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட்னால நம்ம இந்த பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுடைய ஜாவா லாஜிக்ஸ். இதுதான் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்டர்ஸ் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் யூனிக் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் இன் தேர் கோடிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். இப்போ இதில் இருக்க 14 ஏபி டெஸ்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, எத்தனை 14 பேர் இருக்கீங்களா, லீவ் ஆகிட்டீங்களா, சூப்பர், சமப்பா 14 பேர் அப்படி இருக்கீங்க. ஸோ இந்த 14 பேர் அப்போ இன்ட்ரெஸ்டோட தான் இவ்வளோ நேரம் கவனிச்சிட்டு இருக்கீங்க, கரெக்டு தானே. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 14 டெஸ்டர்ஸ்க்கு ஏபி டெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு உங்களால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் ஆஃப் ஐடியாஸ் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இன் ஒன் வே பேஸ்ட் ஆன் த யூசிங் ஆஃப் ஜாவா லாங்குவேஜ். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஜாவா கோடிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல கெட் இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரியாமலே உங்களால் இது எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இங்கே கெட் இருக்குது, மேலே கெட் இன்ட் இருக்குது, கரெக்டாக. ஏன்னா அது இன்டீஜர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கரெக்டாக. ஸோ அப்போ இன்ட் யூஸ் பண்ணாமலே எடுக்க முடியுமா அப்படின்றதையும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஜாவாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். 4 விஷயத்துக்குள்ளே நிறைய கேட்டகரி ட்ரீ மாதிரி போவோம். பட் நான் அதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக இவ்வளோ நேரம் கிளாஸாக பார்த்தோம். ஓகேவா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லணும் இந்த 4 பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஓகேவா. ஸோ இன்னைக்கு பார்த்தது என்னலாம், அங்க இன்ட்டுக்கு பதிலா இன்டீஜர்னு கொடுத்தா கூட வருதான்னு பாத்து. சூப்பர், அறிவு பசி அதிகமாயிடுச்சு. சூப்பர், இப்படிதான் இருக்கணும் ஏபி டெஸ்டர்லாம். எங்க எந்த இடத்துல சொன்னாலே சார் அந்த பார்சிட் கன்வர்ஷன் சொல்லிட்டு அதை இன்ட்டுக்கு பதிலா இன்டீஜர் கொடுத்துப்பாங்க. அது ரிட்டன் ஆகுறது நல்லுதான். இன்டீஜரோட டிஃபால்ட்டா என்ன இருக்கும்னாக்க இட்ஸ் ரிட்டன் நல்லுதான் கொடுக்கும். அது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இன்ட்டுக்கு பதிலா இன்டீஜர் கொடுக்க முடியுமா? அக்செப்ட் பண்ணிடுச்சு. சரி பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் இங்கே வந்துருச்சுன்னா டாஸ்க் கேன்சல் ஆகிடுமே. சரி டர்ன் பண்ணுவோம். ஒரு அக்ரிமெண்ட்ப்பா, இதுக்கு ஆன்சர் இப்போ வந்துருச்சுன்னா 4 சினாரியோ 4 டாஸ்க்கு விட மாட்டேன். ஓகேவா. வரலனா தான் அந்த ஒரு நல்ல வரல. ஓகே. அப்போ ஒரு டாஸ்க் என்ன சொல்லுது, ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங் எம்ப்ளாய் டீடைல்ஸ் டாட் நேம் டாட் லென் நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியா தான் கிளாஸ். ஓகே, இது கிளாஸுங்கிறது டாஸ்க். ஓகேவா. ஸோ நாளைக்கு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு சினாரியாவை முடிச்சுட்டு வந்துருங்க. கொஸ்டின் எடுக்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க, யாராவது நோட் பண்ணிக்கோங்க. மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சார் அதான் சார் இப்போ நீங்க சொல்றீங்களே, இப்போ இன்டிஜர் டாட் எம்ப்ளாயிஸ்னே இருப்பாங்க, இது ஈக்குவல் டு ஜேபி டாட் கெட் இன்ட்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி டாட் சைஸ்னே போட்டுப்பாரு. இதில் லைன் நம்பர் சொல்லுங்க, எந்த லைனில் சொல்லிட்டு இருக்கீங்க? 32. 32ல ஓகே எடுத்துட்டேன். இன்டிஜர் பதிலா இன்ட்டுக்கு பதிலா இன்டிஜர்னே போடுது. ஓகே சரி, இன்ட்டுக்கு பதிலாக இன்டிஜர். அவ்வளோதானா? அதுல வந்து அந்த நேம் டாட் லென்த்துக்கு பதிலா சைஸ்னே போடுது. ஓகே, நேம் டாட் லென்த்துக்கு பதில் வந்துட்டு சைஸ்ன்னு சொல்கிறாரு. லொக்கேஷன் வருதான்னு பார்த்துருக்கோம். அவ்வளோதானா? வேறு எதுவும் ஐடியா இருக்கா? அவ்வளோதான் லோகேஷ், அவ்வளோதானா? இல்லை சார், எம்ப்ளாயி டாட் சைஸ்னே போடுவோம். எம்ப்ளாயி டாட் சைஸா? டாட் சைஸ் ஃபர்ஸ்ட் டாட் சைஸ் போட்டு பார்ப்போம், இல்லை நேம் டாட் சைஸ்னு போடுவோம். சரி, இப்போ என்ன எம்ப்ளாயி டீடைல்ஸ் டாட் சைஸா? ஓகே. மற்ற நான் கமெண்ட் பண்ண மாட்டேனோ, அது எல்லா சினாரியோ இருந்தாலும் சரி. ஓகே, ஒன் செகண்ட். வரல லோகேஷ். இந்த கான்செப்ட் தான் முதல்ல பார்த்தோம், 3 நாள் இருந்துச்சு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல இல்லையா? வேற என்ன சொன்னீங்க? இன்னொரு கான்செப்ட் என்ன சொன்னீங்க? எம்ப்ளாயி டீடைல் டாட் நேம் டாட் சைஸா? அதே ரன் பண்ணிடலாம். எல்லாம் எம்ப்ளாயி டீடைல்ஸ் டாட் லென்த் மட்டும் கொடுத்து பாருங்க. அதையும் பண்ணிடலாம், ரன் ஆகட்டும். இதில் என்ன எரர் வருது? இதையும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இதுன்னு தான் பார்த்தோம். பேராமீட்டர் நல் வாஸ் யூஸ்டு பட் நாட் டிஃபைன். ஓகே, இன்னொருத்தர் யார் என்ன சொன்னது? எம்ப்ளாயி டீடைல்ஸ் நேம் எடுத்துட்டு எம்ப்ளாயி டீடைல்ஸ் டாட் லென்த் மட்டும் கொடுத்து பாருங்க. லென்த்
ஸோ லென்த் கொடுக்குறோம். என்ன error வருது? அந்த முதல் error தான் வருது. நல் நல் நல். ஓகேவா? ஸோ இப்போ க்ளூ நான் கொடுத்துட்டேன். நல் நல் நல்னா 3 இது அது கெட் பண்ணுது. பட் அதோடைய வேல்யூ மட்டும் அதால் கெட் பண்ண முடியல. ஸோ இதுதான் உங்களுக்கு டாஸ்க். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு செஷன் இதில் முடிச்சுக்கலாம். நாளைக்கு இந்த ஒரு டாஸ்க் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. pretty much we have completed all every task I think so. சார் அந்த டாபிக் GitHubல டாபிக்ஸ் வந்து எப்படி ரைட் பண்ணனும்னு சொல்றேன் சார். சூப்பர். யார் ஞாபகப்படுத்த சொன்னா? யாரு? பிரதீப் சார். ஓகே, பிரதீப் நீங்க மட்டும் இருங்க. மத்த வேற யார் கிரண் இருக்கீங்களா? சரி, பிரதீப் தர மத்த எல்லாம் லீவ் பண்ணிக்கலாம். நீ கிளாஸ் செஷன் அவ்வளவுதான். நாளை வரும்போது கிளாஸ் முடிச்சிடுங்க. ஓகே, அந்த பேலோட் ஃபைல் ஒன்று வச்சிருந்தீங்க, அது கொஞ்சம் காமிக்க முடியுமா? ஜேசன் ஃபார்மேட் இல்லாம. ஓகே, நீங்க காப்பி பண்ணிட்டு